ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன பியாண்ட் ஈவில் என்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட 11, 12 2 எபிசோடையும் ஒரே வீடியோல பாத்துற போறோங்க. இன்ட்ரோ இல்லாம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போற செக்மெண்ட்டை வீடியோவோட டியூரேஷன் லைன்ல குடுத்துறேன். வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ வேணும்ன்றவங்களுக்காக போன 2 எபிசோடோட ஷார்ட் ஸ்டோரி. 20 வருஷமா கொலை பண்ணிட்டு இருந்த சீரியல் கொலைகாரன் ஓனர் தான் கண்டுபிடிச்சு அவனை ஸ்டேஷன்ல அடிச்சாங்களா? அவன் கொடுத்த கன்ஃபெஷன்லயோ மத்த பொண்ணுங்க எல்லாரையும் நான் தான் கொன்னேன், ஆனா சீனியரோட தங்கச்சியை நான் கொல்லல, இருந்தாலும் அந்த பொண்ணோட பாடி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், உயிரோட இருக்கான்னு சொன்னீங்கல்ல என் பொண்டாட்டி, அவளை கூட்டிட்டு வாங்க, நான் இந்த பாடி இருக்கிறத சொல்லிடுறேன் அப்படின்னு செக் வச்சான். இந்த உண்மையை சொல்றதுக்கு முன்னால ஸ்டேஷன்லயே அவன் தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டான் அப்படின்னு தான் ஸ்டார்டிங்ல எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா போக போக தானே தெரியுது ஓனர் அவனா தானா தற்கொலை பண்ணிக்கல. நவம்பர் 10ஆம் தேதி ஸ்டேஷனோட சிசிடிவி கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணி யாருக்கும் தெரியாம அவன் செல்லுகிட்ட போன யாரோ ஒருத்தவங்க அவன் பொண்டாட்டி செத்துட்டான்றதுக்கு ஆதாரமான அட்டாப்சி ரிப்போர்ட்டையும் அவனுக்கு சாக தேவையான பிஷிங் நெட்டையும் வச்சு அவன் தற்கொலைக்கு தூண்டுதலா இருந்திருக்காங்க. இதே நாள் ஓனரை கொன்ற முடியாதான் வாய்ப்பு தேடி ரெஸ்டாரண்ட் பொண்ணும் இந்த பில்டிங் வெளியே சுத்திட்டு இருந்தாளா? அப்போ அவ அந்த பில்டிங்குள்ள ஒரு ஆள் போறத பாத்துருக்கா. யாரானா சீனியரோட சீஃப். இவ பார்த்த இதே விஷயத்த அங்க பக்கத்துல நின்ன ஒரு காரோட டேஷ்போர்ட் கேமரா ஃபுட்டேஜ்ல ஜூனியரும் பார்த்துட்டான். சொல்ல போனா சீஃபோட அரெஸ்ட்டுக்கு காரணமாகவே அவன் தானங்க இருந்தான். சீனியர் மாதிரி வேலை செஞ்சு சீஃபோட ஆபீஸ்ல இருக்க சேஃப்ல ஓனர் கிட்ட கொடுத்த அட்டாப்சி ரிப்போர்ட் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்ட ஃபிஷிங் நெட் எல்லாம் வச்சு சீஃபை மாட்டி விட்டான். சேம் டைம் பல வருஷமா தான் தங்கச்சி தேடிட்டு இருந்த சீனியர் ஒரு வழியா பாடியை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுவும் அவர் வீட்டு பேஸ்மெண்ட்ல ஒரு செவுத்துக்குள்ள பாடியை மறைச்சு வச்சிருந்தாங்க. இந்த வேலையாவும் பார்த்தானோ ஒரு பக்கம் ஸ்டேஷன்ல இருந்த சீஃப் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சீனியர் தங்கச்சியோட பாடியை அட்டாப்சி பண்ணி பார்த்தா அவ கைவிரல் வெட்டப்பட்ட வரைக்கும் மட்டும்தாங்க ஓனரோட பேட்டர்ன் படி சீனியர் தங்கச்சி செத்திருந்தா அவ கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கணும். பட் சீனியர் தங்கச்சி பாடியில அந்த மாதிரி எந்த தடயமும் இல்ல. ஒரு காரால அவளை பல தடவை ஏத்தியா இருக்கனா எலும்பெல்லாம் எப்படி நொறுங்கி அவ செத்துருப்பாளோ அப்படி செத்துருக்கா. சீனியருக்கு தெரிஞ்சதும் சீஃப் கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும் போல தோணுது. சீஃபும் தப்பு பண்ணலன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? சீனியர் எத்தனை போன் போட்டாலும் சீஃப் அதை எடுக்கவே இல்லைங்க. ரகசியமா யாரையும் மீட் பண்ண போனாரு. ஜூனியரும் சீஃபோட பர்ஸ்ல ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஒன்னு வச்சு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனான். ஃபர்ஸ்ட் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போன சீஃப் அடுத்து வேற யாரையோ மீட் பண்ண எங்கேயோ போனாரா? அங்க சீஃபை மீட் பண்ண வந்த ஆளுங்க சீஃபை அடிச்சு கார்ல போட்டுக்கிட்டு கார் எடுத்தவன் ஒரு பாலத்துக்கு மேல இருந்து சீஃபை தூக்கி போட்டு கொன்னே போட்டான். சோ சீஃப் செத்ததோட எபிசோட முடிச்சாங்கல்ல. இதுக்கப்புறம் இன்னமும் சீனியர் தங்கச்சியோட சாவல ஒளிஞ்சிருக்க மர்மங்களும் அதுல இருக்க ட்விஸ்டுகளும் என்ன, அதை தாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க. 11வது எபிசோட ஓபன் பண்ணா 2003 வருஷம் ஜனவரி மாசம். ஏற்கனவே சீனியர் தங்கச்சி காணாம போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. தான் பொண்ணு எங்கன்னு தேடி தேடி சீனியரோட அப்பா பணியிலேயே உறைஞ்சு இறந்து போய் அவருக்கு ஃபியூனரல் நடக்கிறப்போ அங்க போன சீஃபுங்க பாத்துக்க ஆள் இல்லாம அனாதியா நின்னுட்டு இருந்த சீனியர் கிட்ட நான் எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் தகும்பா, அப்பவே உன் தங்கச்சியை நான் கண்டுபிடிச்சிருந்தா இன்னைக்கு உன் அப்பா உன்னை விட்டு போயிருக்க மாட்டார்ல, ரொம்ப சாரிப்பான்னு மன்னிப்ப போட. ஏங்க நானும் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரி போலீஸ் ஆயிடுவா, அப்பதானே என் தங்கச்சியை கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். காணா போன என் தங்கச்சியை நான் கண்டுபிடிச்சாலா ஆச்சு. இந்த ஊர் மக்கள்லாம் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நம்புவாங்களா? பண்ணாத தப்புக்கு பழி ஏத்துக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமாங்க. நிம்மதியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, யார் மூஞ்சியும் பார்க்க முடியாது. அந்த வேதனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேங்க இப்போ அப்படின்னு சீனியர் உருக்கமா பேசினதும் நான் இருக்கேன்பா, நீ என்ன ஆசைப்பட்டாலும் உனக்காக நான் அதை பண்ணி தரேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதுன்னு சீஃப் சீனியரா ஆற தழுவ அங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா இறந்து போன சீஃபுக்கு ஃபியூனரல் நடக்குது. சீனியர் சோகமானிக்க ஜூனியர் சீனியருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கானா? மறுபடியும் சீஃபோட போட்டோவையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்த சீனியர் 2018ல நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இத்தனை வருஷமா சீனியர் இந்த ஊர்லயே இல்லங்க, வெளியே ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ல தானே வேலை செஞ்சாரு. சீனியரோட பார்ட்னர் ஒரு கல்பிரிட் ஆள சுட்டு கொல்லப்பட்டான்ல. அந்த சண்டையில சீனியரோட கால்லயும் அடி. அப்பையில இருந்து தான் சீனியருக்கு அடிக்கடி காதுங்க ஒய்யன் ஆகி கால் இழுத்துக்கிற மாதிரி பிரச்சனையும் வருது. சோ பார்ட்னர் போயிட்டான்ற சோகத்துல சீனியர் இந்த ஊருக்கு வந்து வீட்டுல உடம்பு சரியில்லாம தனியா படுத்திருக்கப்போ அப்ப கூட சீஃப் தாங்க வந்து, ஏப்பா நம்ம கூட இருக்கவங்க நம்மளை விட்டு போயிட்டா நம்மளும் போகணுமாப்பா, அடுத்து நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்ல, அவங்க வாழ்க்கையும் நம்ம சேர்த்து வாழணும்ப்பா, அதான் ஆண்டவனோட டிசைனு, இப்படி சுருண்டு போய் பார்த்தா எப்படி, நீ வா என் வீட்டுக்கு கிளம்பு, நான் உன்னை அங்க வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு பெத்த புள்ள மாதிரியே சீனியரை பாத்துருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஆள் போனது சீனியருக்கு எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும். ரொம்ப சோகமா சீனியர் அடுத்து சீஃபோட வீட்டுக்கு போன எபிசோட்லயே ஸ்டேஷன்ல இருந்த சீஃப் சீனியர்ட்ட சொல்லிருப்பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, கூடிய சீக்கிரம் அது எல்லாத்தையும் முடிச்சு கட்டு, நான் ரொம்ப அமைதியான இடத்துக்கு போய் சந்தோஷமா வாழ போறேன்னு. இப்ப சீனியர் சீஃபோட வீட்டுல பார்த்தா பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு வீட்டை விலைக்கு வாங்கினதுக்கான டாக்குமெண்ட் இருக்குங்க. எல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் சீஃப் சொல்லியிருக்காரு போல. இதுல இன்னொரு ஹார்ட்டை ஹர்ட் பண்ற விஷயம் என்னன்னா சீஃப் வாங்கின வீடு அவர் பேர்ல மட்டும் இல்ல சீனியரோட பேர்லயும் இருக்கு. டாடா டாடா டா என்ன மனுஷன்யா அப்படின்னு சீனியர் இங்க உருகிட்டு இருக்க அங்க ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடையிலயோ ரெஸ்டாரண்ட் பொண்ணு லேடி காப் டீம்மேட் 1 டீம்மேட் 2 முஞ்சு ஸ்டேஷனோட ஒரு சீனியர் ஆபீசர் இவங்க எல்லாம் இருக்கப்போ ஜூனியர் அங்க வரான். அவனையும் சேர போட்டு உட்கார வைக்க முழுக்க இறந்து போன சீஃபை பத்தி தான் டாக் ஓடிட்டு இருக்கு. அப்போ இங்க இருக்க டீம்மேட் 1க்கோ சீஃப் போனதை தாங்க முடியல. எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதே அழுதுகிட்டே அங்க இருந்து வெளியே போயிட்டான். இந்த விக்கு வச்ச வீரபாக வேறடா, சீஃபை பத்தி பேசினாலே ஃபீல் ஆயிடுவான், என்ன சும்மாவா? 21 வருஷம் சீஃபுக்கு அவனுக்கும் பழக்க வழக்கம். 2 பேரும்
வேற வேற ஸ்டேஷன்ல வேலை செஞ்சாலும் எத்தனையோ கேஸ்ல ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப ஃபீலிங்ஸ் வரதானே செய்யும். விடுங்க, அவனா சரியாயிடுவான்னு முஞ்சு ஸ்டேஷன் ஆபீசர் எல்லாரையும் ஆஃப் பண்ண இந்த மீட்டிங்க்கு சீனியரோ இல்ல இன்ஸ்பெக்டரோ அவங்க 2 பேரும் வரல. தனிமையை தேடி சீனியர் போயிருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க இன்ஸ்பெக்டர் போயிருக்கான். ஜூனியர் ரெஸ்டாரண்ட் பொண்ணுகிட்ட அவங்க எங்க போனாங்கன்ற அட்ரஸை கேட்டு வாங்கிட்டு ஜூனியர் அங்க போய் இன்ஸ்பெக்டரை பாக்குறான். கரெக்டா ஜூனியர் இன்ஸ்பெக்டரை பாக்குற டைம்ல போன எபிசோட்லயே இவனுக்கு ஏதோ ஒரு மாத்திரை வேணும்னு பொலிட்டீஷியன் சிஓ கிட்ட கேட்டுச்சுல்ல, மாத்திரையை வாங்கி கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. மாத்திரையை போடுறான். பிளஸ் சீஃபோட சாவுக்கு நம்மளும் ஒரு வகையில காரணம், அவரை நம்ம தான் காப்பாத்தாம போயிட்டோம்னு ஜூனியர் ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கான். அதை இன்ஸ்பெக்டர் சொல்லி புலம்புனதும், ஏன்பா வாழ்க்கையில என்ன வேணும்னா பண்ணு, ஆனா ஒன்னால கட்டுப்படுத்த முடியாத தப்ப நீ தான் பண்ணன்ற குற்ற உணர்ச்சியை மட்டும் மனசுக்குள்ள கொண்டு வந்துடாத, வாழ்க்கையே நரகம் ஆயிடும்பா. நான்லாம் தினசரி அந்த பிரச்சனை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினைக்காத, நடந்து போச்சு, ஃப்ரீயா விடு இப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஆறுதல் சொன்னா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மாத்திரை போட்டா அந்த ஜூனியர் பார்த்தான்ல, உடனே ஜூனியர் அந்த மாத்திரையை பத்தி கேக்குறான். பாடுறா, கூட இருக்க ஆளுங்க மேலாம் உனக்கு கரிசனை வந்துருச்சா? என்ன பாக்கிறது இருக்கட்டும், சீனியர் அங்க தனியா உட்காந்துருக்கான் பாரு, ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாரு, இதோ இந்த வழியா போனா அங்க அவன் உட்காந்துருப்பான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வழி காட்டி ஜூனியர் சீனியர்ட்ட போறான். நாங்க இவ்வளவு நடந்திருக்கு, நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா இங்க மீன் பிடிக்கிறேன்னு வந்து உட்காந்துட்டா கேஸை யாருங்க சால்வ் பண்றது? சீஃப் செத்துட்டாரு, அவர் எப்படி செத்தாரு, அவர் யார் கொண்டான்னு கண்டுபிடிக்க வேணாம். அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கொண்டு இருக்காங்க, யார் கொண்டான்னு கண்டுபிடிக்க வேணாம். நான் அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ண போறேன். அந்த இன்வெஸ்டிகேஷன்ல நீங்களும் என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. சீஃப் சாகிறதுக்கு முன்னால நான் அவரை ஃபாலோ பண்ணாங்க. அவர் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல யாரையோ பார்க்க போயிருக்காரு. யாரை பார்க்க போனாரோ எனக்கு தெரியல. ஆனா அங்க சந்தேகப்படுற விஷயம் என்னன்னா, நான் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறப்போ சம்பந்தமே இல்லாம நம்ம ஸ்டேஷனை சேர்ந்த டீம்மேட் 1 டீம்மேட் 2 அங்க இருந்தாங்க. எதுக்குடா இங்க வந்தீங்கன்னு கேட்டா, டீம்மேட் 2 அவனோட ஃப்ரெண்ட் அங்க வேலை செய்யறதாகவும் அவனை பார்க்க வந்ததாகவும் சொன்னான். இதே மாதிரி டீம்மேட் 1 ஒருவித தயக்கத்தோட, ஏன் எங்களுக்குலாம் இந்த ஹெட் குவார்டர்ஸ்ல ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்களா, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு டவுட் ஆகிற மாதிரியே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 பேரையும் தான் நம்ம விசாரிக்கணும்னு ஜூனியர் சொன்னதோட மேட்ரு நம்ம ஆளுங்க எல்லாருக்காதுக்கும் போயிடுச்சு. அதாங்க லேடி காப், இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ரெஸ்டாரண்ட் பொண்ணு, இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குமே சேம் டவுட் தான். டொக்கு ஸ்டேஷன்ல வேலை செய்யறவனுங்க இந்த 2 பேரு. இவனுங்களுக்கும் ஹெட் குவார்டர்ஸ்க்கும் துளி கூட தொடர்பு இல்ல. இவனுங்க அங்க போனானுங்க, சரி ஃப்ரெண்டை பார்க்க போனேன்னு சொல்றானுங்க. இத்தனை வருஷமா நம்ம கூட வேலை செய்யறானுங்க, ஒரு நாள் கூட ஹெட் குவார்டர்ஸ்ல அவனுங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னதே இல்லையே. சொல்லாத ஆள அவனுங்க சரியான பெருமை பீத்த கலைங்க. அப்படி இருந்திருந்தா நிச்சயம் அதை சொல்லி பெருமை பீத்து இருப்பானுங்க. இப்படிப்பட்டவனுங்க அங்க போயிருக்கானுங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தான்ப்பா. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, டீம்மேட் 1 கால் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்ப்போம். அப்புறம் கான்ஸ்டபிள், ரெஸ்டாரண்ட் பொண்ணு, நீங்க டீம்மேட் 2 ஸ்டேஷன்ல இருந்து எங்கெல்லாம் போறான் எங்கெல்லாம் வரான்னு ஃபாலோ பண்ணுங்க. போட்டு பார்த்தலான்னு குரூப் ஒரு முடிவு எடுத்து அடுத்த சீன்லயே ஸ்டேஷன்ல இருந்த டீம்மேட் 2 தனியா போய் ரகசியமா யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு, ஐயோ அப்படியா, தோருங்க உடனே அங்க வரேன் அப்படின்னு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் பாத்திர கூடாதுன்னு டாக்ஸியை பிடிச்சி எங்கேயோ கிளம்புறான். பின்னாலேயே கான்ஸ்டபிள், ரெஸ்டாரண்ட் பொண்ணும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனா வயபுள்ள நேரா ஹெட் குவார்டர்ஸ்க்கு தாங்க போகுது. அங்க யாரையோ மீட் பண்ணியும் பரபரப்பா பேசுறான். சூப்பர்ரா, அப்ப இவன் தாண்டா கோல் கோடாங்கி புடிச்சு போடுறான் அவனு கான்ஸ்டபிள் ஆரம்பிக்கிறதுக்குள்ள. அட இருடா, நிலைமைய பார்த்தா வேற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம்னு சொன்ன ரெஸ்டாரண்ட் பொண்ணு டீம்மேட் 2 கிட்ட பேசிட்டு இருந்தவன் போனதும் டீம்மேட் 2 ஓன்னு சின்ன குழந்தை மாதிரி உட்காந்து அழுகுறான். டேய் ஓய்வு பெற்ற உமிக்கிறான், என்னடா ஆச்சு, ஏன்டா அழுகுறான்னா அதுக்கப்புறம் தான் மேட்டர் தெரியுது. இவங்க நினைச்ச மாதிரி டீம்மேட் 2க்கு பெரிய பில்டப் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப வருஷமா அந்த டொக்கு ஸ்டேஷன்லயே வேலை செய்யறமே, ஹெட் குவார்டர்ஸ்ல வேலைக்கு அப்ளை பண்ணுவோன்னு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கான். அதுக்கு தான் அன்னைக்கு நைட்டு வந்து இருக்கான். இப்ப இன்டர்வியூல நீ செலக்ட் ஆகலன்னு ஒரு ஆள் சொல்லிட்டு போனதும் அழுதுட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் சீஃப் செத்த டைம், இப்போ நான் அந்த ஸ்டேஷனை விட்டு போக போறேன்னு வெளிப்படையா சொன்னான். எல்லாரும் தப்பா நினைப்பாங்கல்ல, அதுக்காக தான் நீ ஃப்ரெண்டு பார்க்க வந்ததா டீம்மேட் 2 பொய்யும் சொல்லியிருக்கான். சோ இவன் மேல எந்த சந்தேகமும் இல்லைன்னு கிளியர் ஆயிடுச்சா? இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் பிளான் பண்ண மாதிரியே டீம்மேட் 1 கால் ஹிஸ்டரி எல்லாம் எடுக்கிறான். அதுல சீஃப் கொல்லப்பட்ட அன்னைக்கு நைட்டு சீஃப் சாகடிக்கப்படுறதுக்கு முன்னால ரீசெண்டா அவன் யாருக்கெல்லாம் கால் பண்ணானோ ஃபர்ஸ்ட் நம்பரை பார்த்துட்டு அது யாரோடதுன்னு டேட்டா பேஸ்ல செக் பண்ணா இந்த முஞ்சு ஸ்டேஷனோட சீஃப் நம்பருங்க. அடுத்து 2வது நம்பரை போட்டு செக் பண்ணா டிசி ஆபீஸோட நம்பர். அது எதுக்காக டிசி ஆபீஸ்க்கு டீம்மேட் 1 கால் பண்ணோம், அதுவும் அந்த நைட் டைம்ல? யோசனையா இருக்கா? அடுத்து 3வதா இருக்க ஒரு நம்பரை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டருக்கு பொலிட்டீஷியன் இருந்து கால் வர, தம்புடோ அம்மாப்பா நான் உடம்புல இப்போ ஓகேவா, அம்மா கொடுத்த மாத்திரை எல்லாம் போட்டுட்டு இருக்கல, ஒன்னும் இல்லப்பா வர சண்டே மதியம் 3 மணிக்கு ரீடெவலப்மெண்ட் பிளான் விஷயமா சில பேர் பேசுறதுக்கு நம்ம ஆபீஸ் வர போறாங்க, வந்தா உனக்கு இன்ட்ரோ கொடுப்பேன், உன் கான்டாக்டும் வளரும்ல, வரியான்னு பாசமா கூப்பிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் எப்ப பாரு பொலிட்டீஷியன் மேல எரிஞ்சு உழட்லயே தாங்க இருக்கான். மா நீ என்னமோ பண்ணிட்டு போ, உன் வேலையிலேயே என்ன சேர்க்கிற, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு 7 இருக்கேன், என்ன விடுமா, என்ன எதுலயும் சேர்க்காதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண இன்ஸ்பெக்டர் டீம்மேட் 1 கால் ஹிஸ்டரியில 3வது ஒரு நம்பரை பார்த்தான்ல, அந்த நம்பரை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு ஏதோ ஒரு பிளாஷ்பேக். அதான் போன எபிசோட்ல நம்ம பார்த்தோமே, சீனியர் தங்கச்சி இவங்கிட்ட கிளம்புறேன்னு சொல்லிட்டு போன மாதிரியும் அங்க இவன் ஒரு மான பார்த்த மாதிரியும் அதையே ரிப்பீட் மொல்ல யோசிச்சவன் டேப்லெட் போட டப்பா எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன தோணுச்சோ டேப்லெட்டே வேணான்னு அது தூக்கி குப்பை தொட்டியில போட்டான். இதோட இந்த சீனை முடிச்சுட்டு அங்க சீனியர் லேடி காப்ட போனான். என்ன நண்பா இங்க நிக்கிற, அதான் சீஃப் கொல்லப்பட்டா நீ நைட்டு டீம்மேட் 1 டிசி ஆபீஸ் கால் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, நீ விசாரிக்க அங்கெல்லாம் போயிருக்கணும், ஏன் போல லேடி காப் கேக்குறா. நான் போலாம் தாமா இருந்தேன்,
ஜூனியர் தான் நான் போய் பேசிட்டு வரேன்னு போயிட்டான். நான் என்ன பண்ண முடியும் சீனியர் சொல்ல? அவனா போயிருக்கான். 1000 இருந்தாலும் ஜூனியரோட அப்பா டிசி, அந்த விசாரணை ஒழுங்கா போகுமாடா? இது எனக்கு சரியா பல்லன்னு லேடி காப்புக்கு ஒரு உறுத்தல். பயப்படாதம்மா, நான் எவ்வளோ நாளா ஜூனியரோட பேச்சுவார்த்தையெல்லாம் பாக்குறேன். கண்டிப்பா அது எதையும் அவன் அப்பா கிட்ட இருந்து கத்துக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் டிசி வேற ஜூனியர் வேற, அதெல்லாம் ஜூனியர் ஒழுங்கா தான் வேலை செய்வான். நான் அவனை முழுசா நம்புறேன், பாத்துக்கலான்னு சீனியர் நம்பிக்கை வச்சு இன்னொரு பக்கம் ஜூனியரை காட்டினா அவன் அவனோட அப்பா கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கான். இங்க தேவையே இல்லாம ப்ராசிக்யூட்டரும் வந்து உட்காந்துருக்காங்க. டேய், ஆபரேஷன் பண்ண ஆக்டோபஸ், உனக்கு என்ன இங்க வேலை? நீ ஏன் இங்க வந்தேன்னு ஜூனியர் காண்ட் ஆவறான். நான் அவாப்பா வந்தேன், உங்க அப்பா தான் வர சொன்னாரு, வந்தேன். எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட கேளுன்னு பேச்சுவார்த்தை ஓடும் போதே டிசி வந்துட்டாரு. நைனா, நான் உங்ககிட்ட தெளிவா தானே சொன்னேன் சில கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு, அப்புறம் எதுக்கு இவனை வர சொன்னேன்? இப்படி பண்ணா எப்படின்னு ஜூனியர் கேட்க, இருப்பா, உங்க 2 பேரையும் வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நீ என்ன கேள்வி கேட்க போறன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போற விஷயத்திலேயே அதுக்கான பதிலும் கிடைச்சிரும் அப்படின்னு டிசி ஆரம்பிக்கிறாரு. 21 வருஷத்துக்கு முன்னால சீரியல் கொலையோட லிங்க் ஆகி சீனியர் தங்கச்சின்னு ஒட்டி காணா போனால, அது சம்பந்தமா பேசதான் அவங்கள வர வச்சிருக்கேன். இதோ இப்போ இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி நைட்டு சீஃப் கொல்லப்படுறதுக்கு முன்னால, ஜூனியர் உன் ஸ்டேஷன்ல உன் கூட டீம்மேட் ஒன்னுன்னு ஒருத்தன் வேலை செய்யறான்ல, அவன் நைட்டு 8 மணிக்கு மேலே ஆபீஸ்க்கு கால் பண்ணி என்ன பார்த்து பேசணும்னு கேட்டான். ஏதோ உன் கூட சேர்ந்து வேலை செய்யறானே, என்னன்னு கேட்கலான்ற எண்ணத்துல தான் நானும் வாடான்னு. அவன் என்னடானா என்ன பார்த்ததுல இருந்தே எதுக்கு மோனியா பேசிட்டு இருந்தான். நான் எந்த தப்பும் பண்ணலங்க. 21 வருஷத்துக்கு முன்னால எனக்கு என்ன ஆர்டர் கொடுத்தாங்களோ அதை தாங்க நான் பண்ணேன். இப்ப என்ன மட்டும் மாட்டி விட நினைச்சா எப்படி? நான் உங்க ஆர்டர் கேட்டு தானே எல்லாம் பண்ணேன், என்ன நீங்க தான் காப்பாத்தணும்னு அவன் இஷ்டத்துக்கு பேசினான். 21 வருஷத்துக்கு முன்னால முஞ்சு ஸ்டேஷனோட சீஃப் டிசி தான், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எப்பா, யாருப்பா நீ? என்ன மேட்ரு? நான் உனக்கு என்ன ஆர்டர் கொடுத்தேன்? இது வரைக்கும் நீ நானும் நேர்ல பாத்துருக்கமா? ஒரு வார்த்தை நான் உங்ககிட்ட பேசிருக்கனா? இல்ல நீ என் ஸ்டேஷன்ல வேலை செஞ்சியா? நீ ஒரு சப்ஸ்டேஷன்ல வேலை செஞ்ச, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் ஏன் உனக்கு ஆர்டர் கொடுக்க போறேன்? யாரோ என் பேரை சொல்லி உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலன்னு டிசி கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. ஓ மை காட், நாங்க சொல்றீங்க? அப்ப நான் என்ன வேலை பார்த்தனோ அந்த ஆர்டர் நீங்க கொடுக்கலையா? உண்மையாவான்னு டீம்மேட் இன்னும் அதுலயே நிக்கிறான். டே, நீ யாருன்னே தெரியலன்றா, அப்புறம் ஏன்டா நான் உனக்கு ஆர்டர் கொடுக்க போறேன்? சரி, என்ன ஆர்டர் கொடுத்தேன் அதை சொல்லு கேப்போன்னு டிசி கேட்கும்போது, அதான் ஆர்டர் கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லி என்ன போகுது? விடுங்க, நான் இங்க வந்தது உங்கள்கிட்ட பேசினது எல்லாத்தையும் மறந்துடுங்க, நானும் மறந்துடுறேன், நான் கிளம்புறேன்னு கடகடன்னு வெளியே போயிட்டான். இதை டிசி சொல்லி முடிக்கும் போது ஜூனியருக்கு ஒரு சந்தேகம். நீங்க சொல்ற கதையை வச்சு பார்த்தா அன்னைக்கு நைட்டு நான் இங்க வந்து உங்களை பாக்குறதுக்கு முன்னாலேயே, ஆனா ஏன் எனக்கு முன்னால நீங்க அவனை பாக்குறப்போ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற ஆள் மாதிரி சீனா போட்டீங்க? இதை கேட்டு ஜூனியர் லாக் பண்ண, அடா அவன் தானப்பா சொல்லிட்டு போனா, நம்ம 2 பேரும் பார்த்ததே மறந்துடுவோம், நான் உங்கள்கிட்ட பேசினதே மறந்துடுங்கன்னு. சரி, அதை மெயின்டைன் பண்ணுவோம் தான் நான் கம்முன்னு இருந்துட்டேன். ஆனா கதை அதோட நிக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடந்துச்சு. டீம்மேட் 1 என்ன பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாம சீஃப் என்ன பார்க்கலான்னு வந்தான். என்னாச்சு? டீம்மேட் 1 உங்களை பார்த்து பேசிட்டு போறான் போல தெரியுது. எல்லாம் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சம்பந்தமா தானே? நீங்க தானே ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாத்தி வைக்க சொன்னீங்க அப்படின்னு சீஃப் ஒரு புரியாத புதிரை போட, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டா? நான் ரிப்போர்ட்டு எதை பத்தி பேசுறேன்னு டிசிக்கு புரியவே இல்லை. அதாங்க 21 வருஷத்துக்கு முன்னால உண்மையான ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாத்தி வேற ரிப்போர்ட்டை வச்சிங்களே, உண்மையான ரிப்போர்ட்டை அழிச்சது நீங்க தானே? டீம்மேட் 1 வச்சு தானே அந்த வேலையை பார்த்தீங்க அப்படி இப்படின்னு சீஃப் கண்ணா அப்படின்னான்னு பழிய போட்டதும், டே இன்னாங்கடா ஆளுக்கு வந்து ஒரு கதை விட்டுனுக்குறீங்க, ஒழுங்கா நீ என்ன சொல்ல வரையோ அதை தெளிவா சொல்ற மாதிரி இருந்தா பேசு, இப்படிதான் குழப்பிட்டு இருப்பானா மரியாதையை எழுந்து ஓடுறு அப்படின்னு டிசி சொன்னதும் அதோட சீஃப் போயிட்டு இருக்காரு. இப்படி அன்னைக்கு நைட்டு நடந்த கதையெல்லாம் ஜூனியர், ப்ராசிக்யூட்டர் 2 பேர்கிட்டயும் சொன்ன டிசி, இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, டீம்மேட் 1 வந்தான், நான் ஏதோ ஒரு ஆர்டர் போட்டு அதை பண்ணி தப்பா போயிடுச்சுன்றான். அடுத்து சீஃப் வரான், 21 வருஷத்துக்கு முன்னால நடந்த கேஸ்ல நான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாத்தி வச்சான்றான். இப்ப சீஃப் செத்து வேற போயிட்டானா? 1000 இருந்தாலும் சீஃப் ஏன் கூட வேலை பார்த்த ஒருத்தவன், அவனை யாரோ சாவடிச்சிட்டாங்க. 21 வருஷத்துக்கு முன்னால வேற ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்குல்ல, அது நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? அதை நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கணும் தான்ப்பா உங்கள்ட்ட எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கான வேலையை பாருங்கன்னு டிசி ஆர்டர் போட, இன்னமும் ஜூனியர் டிசியா நம்பாத மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். அட ஏன்பா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா நான் ஏன்பா நீங்க நைட்டு நடந்த கதையெல்லாம் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கணும்? சீஃப் சேர்த்துட்டான், டீம்மேட் 1 வாயவே திறக்க மாட்டான்ட்டான். நானா உங்கள்ட்ட இதை சொல்லலனா இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? சந்தேகப்படுறத விட்டுட்டு சீஃப் என்கிட்ட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்னு எதையோ சொன்னால, அது என்னன்னு கண்டுபிடிக்க பாருங்கன்னு டிசி டாபிக் முடிக்க, ஜூனியர் மூலியமா இந்த விஷயம் சீனியருக்கு போகுது. சீனியருக்குமே சீஃப் எந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பத்தி சொல்லியிருக்காருன்னு இப்போதைக்கு தெரியல. ரைட், என்னன்னு பாப்போம், நீ வந்து சேருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணதும் இப்போ இவங்க நிக்கிறது ஓனர் இறந்து போனால முஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் அந்த பில்டிங்க்கு வெளியே. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா, ஓனர் செத்த அன்னைக்கு நைட்டு ரெஸ்டாரண்ட் பொண்ணுங்க வந்தது, சீஃப் ஸ்டேஷனுக்குள்ள போனது, இதெல்லாம் எங்கேயோ ஒரு கார் நின்று அதோட டேஷ்போர்ட் கேமரால வீடியோவா பதிவாச்சு இல்ல, அந்த கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்துல தாங்க என்னவோ தெரியல லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு பில்டிங்கோட கேமராவையே பார்த்துட்டு இருக்கா. ஏமா கேமரால எதுவும் புது
படம் தெரியுதா, ஏன் அதையே பார்த்துட்டு இருக்கேன்னு சீனியர் கேட்டா. அது வந்துங்க, இங்க நின்ன காரோட டேஷ்போர்ட் கேமரா ஃபுட்டேஜ் ஜூனியர் பார்த்துட்டு அதை நம்ம கிட்ட கொடுத்தான்ல. அந்த காரை நவம்பர் 10ஆம் தேதி காலையில 5 மணிக்கு இங்க பார்க் பண்ணிருக்காங்க. இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 5 மணிக்கு முன்னாலேயும் சரி 5 மணிக்கு அப்புறமும் சரி இந்த லைன்ல எந்த ஒரு காரும் பார்க் பண்ணப்படல. நான் வீடியோ ஃபுட்டேஜ் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணா, எவனோ ஒருத்தவன் இங்க நோ பார்க்கிங் போர்ட வச்சிருக்காங்க. அப்படின்னா இங்க எந்த காரும் பார்க் பண்ணப்படக்கூடாது. ஏன்னா எவனோ ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ண போய் இங்க நின்னுட்டு இருக்க வேற ஒரு காரோட டேஷ்போர்ட் கேமரால அது ஃபுட்டேஜா பதிவாயிடுச்சுன்னா அதை பிளான் பண்ணி தாங்க நோ பார்க்கிங் போர்டு வச்சிருக்கானுங்க. இன்னொன்னு, இந்த பில்டிங்ல ஒரு கேமரா இருக்குல்ல, இங்க இப்படி ஒரு கேமரா இருக்குன்னு எனக்கு எவனுமே சொல்லவே இல்ல அப்படின்னு லேடி காப் சொல்லிட்டு இருக்க டைம்ல நல்லா எலாஸ்டிக் ஜட்டி போட்ட எரும மாடு மாதிரி இருக்க ஒரு குண்டு போலீஸ் இங்க வரான். அவன் முஞ்சு ஸ்டேஷன்ல வேலை செய்யறவன், லேடி காப்போட பார்ட்னர். நீ ஏன்டா இங்க வந்தான்னா, இல்லங்க நீங்க சீஃபோட சாவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்களாமே, என் பொண்டாடி தான் சொன்னா உங்களுக்கு ஹெல்ப்பா போயிடுறான்னு, அதான் வந்தேன். அப்புறம் அந்த கேமரா பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, ஓனரோட சாவு நடந்த அன்னைக்கு அங்க கேமரா இல்லங்க, கேமரா வைக்கிறதுக்கான செட்டப் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பில்டிங்ல பெருசா வீடியோ எதுவும் இல்லன்றதுனால வீட்டோட ஓனர் கேமரா வைக்கிறத பத்தி கன்சிடரே பண்ணல. ஓனர் சாவு நடந்ததுக்கு அப்புறம் தான் இங்க கேமராவே வச்சிருக்காங்க. அதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த இடம் முழுக்க அலசி ஆராய்ஞ்சி என்ன எவிடன்ஸ் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அதோட இன்னொரு மேட்ரு, இதை உங்கள்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு தெரியல. சீஃப் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்கல்ல, அப்ப சீஃபை மீட் பண்றதுக்கு யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்களாம். அது யாருன்னா அப்படின்னு குண்டு போலீஸ் ஆரம்பிக்கும் போது இங்க சீனை கட் பண்ணா டீம்மேட் ஒன்ன காட்டுறாங்க. அவன் ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடைக்கு போகும்போதுங்க, ரெஸ்டாரண்ட் பொண்ணு சீனியர் ஜூனியர் 3 பேரும் முக்கோண ஷேப்ல அவனை மடக்கி பிடிச்சி ஒழுங்கா உண்மையை சொல்லிடுன்னு அவன் மின்னிய பிடிச்சதும், ஏங்க நான் எந்த தப்புமே பண்ணலங்க, அன்னைக்கு நைட்டு சீஃப் தாங்க என்ன பார்க்கணும்னு ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு. அதாவது சீஃப் அரெஸ்ட் ஆகி செல்லுல இருந்தாருல்ல, அப்போ நான் ஏதோ பரிதாபமா பேச போறாருன்னு அங்க போனா, ஏண்டா தம்பி நீ நானும் பார்த்து எத்தனை வருஷம் இருக்கும், கரெக்டா 2000ல நம்ம மீட் பண்ணிருப்போமா, 21 வருஷம் பழக்கம் இல்ல. இந்த செல்லுல தனியா இருக்கப்போ எனக்கு பழைய மெமரி எல்லாம் அப்படியே வந்துட்டு போதுடா, அதான் அதை பத்தி பேசலான்னு உன்னை கூப்பிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது எப்போ, 2000 அக்டோபர் 15 கடைக்கார பொண்ணோட பாடி கட்சப்போ நீ பாடி காவலா இருந்த. அப்ப கூட கடைக்கார பொண்ணோட அப்பாவும் அக்காவும் வந்து அழுன்னு அழுதாங்களே. ரெண்டாவது, எவிடன்ஸ் எல்லாம் லேபுக்கு அனுப்ப போறேன்னு எங்க முஞ்சு ஸ்டேஷன் சார்பா ஒரு எவிடன்ஸை ஃபாரன்சிக் டெஸ்ட் பண்ண சொல்லி உங்ககிட்ட குடுத்தமிச்சாங்கல்ல. அதாங்க கடைக்கார பொண்ணோட கிரைம் சீன்ல சீனியரோட பொருள் ஒண்ணு கிடைச்சிருக்கும்ல. சீனியர் அடிக்கடி கிட்டார் வாசிக்கிறவரு, அந்த கிட்டாரை வாசிக்கிறதுக்கு காயின் மாதிரி சின்னதா ஒரு பொருள் இருக்கும், அதை கிட்டார் பிக்குன்னு சொல்லுவாங்க. அதை குத்தமிச்சிருக்காங்க. இதை எடுத்துட்டு போய் லேப்ல கொடுத்துட்டு திரும்ப அதோட ஃபாரன்சிக் ரிசல்ட்டை வாங்கிட்டு வந்து மறுபடியும் சீஃப் கிட்ட கொடுத்தது டீம்மேட் ஒண்ணுதான். அதிசயத்தை பாருங்க, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லயோ அந்த கிட்டார் பிக்ல எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டும் டிஎன்ஏவும் இல்லன்னு வந்திருக்கு. கிடைச்ச கிட்டார் பிக்ல எந்த எவிடன்ஸும் இல்ல. ஆனா அந்த கிட்டார் பிக் யாரோடதுன்னு பார்த்தா சீனியரோடது. இத காரணமா வச்சுதாங்க சீனியரை அந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சே இருப்பாங்க. தப்பே பண்ணாத சீனியர் அந்த ஒத்த பொருளால மாட்டிக்கிட்டு அவரோட வாழ்க்கையே போச்சா. சோ சொல்லு ராஜா, அது எப்படி அந்த கிட்டார் பிக்ல எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்காம இருந்திருக்கும்? அப்படின்னா ஒரிஜினல் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வேற என்னமோ வந்திருக்கு. நீ தானே அந்த ஒரிஜினலை மாத்தி ஃபேக் கேட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்க. திரும்ப கொஞ்ச நாள்ல ஸ்டேஷன்ல வைக்கப்பட்டிருந்த அந்த ஃபேக்கான ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டையும் காணோம். ஏன் நம்ம ஒரிஜினலை மாத்தி டூப்ளிகேட்டை வச்சிட்டோம், என்னைக்கா இருந்தாலும் மாட்டிப்போன்னு டூப்ளிகேட்டை திருடி நீ என்னமோ ஒன்று பண்ணிட்டல்ல, உண்மையை சொல்லு என்ன பண்ண அப்படின்னு சீஃப் கேட்க டீம்மேட் ஒன்னு பயந்தாங்க இருந்து ஓடி வந்துட்டான். இதெல்லாம் பிரசன்ட்ல சீனியர் ஜூனியர் அவங்கள்ட்ட சொன்னதும் இவங்க 2 பேருமே அந்த கேஸ் ஃபைல எத்தனையோ வாட்டி படிச்சிருக்காங்க. இவங்களுக்கே இப்பதாங்க ஞாபகம் வருது, ஆமால கிட்டார் பீக்கோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்னு ஒன்று வந்துச்சு, ஆனா கேஸ் ஃபைல அந்த ரிப்போர்ட்டே காணுமே. சோ சீஃப் சந்தேகப்படுற மாதிரி உண்மையாகவே அந்த ரிப்போர்ட்டை காணோம். நீ தான் அந்த ரிப்போர்ட் எடுத்திருக்கனா, சீனியரோட தங்கச்சி ஓனர் சீஃப் எல்லாரையும் கொண்டது நீதானா அப்படின்னு டீம்மேட்டை மடக்குனதும், நாங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க, நான் எதுவும் பண்ணலங்க, எனக்கு மேல இருந்து ஆர்டர் வந்துச்சு பண்ண சொல்லி நான் அதை பண்ணேன். சீஃப் என்ன பயமுறுத்தாம சும்மா வாட்சி இருந்திருக்கலாம். ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் ஆன கையோட என்ன அல்ல கிளப்புற மாதிரி எனக்கு மெசேஜ் போட்டாரு. ராஜா, நீ திருடி அழிச்ச அந்த டூப்ளிகேட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டோட இன்னொரு காப்பி என்கிட்ட இருக்கடா, என் ஆபீஸ் லாக்கர்ல தான் அதை பத்திரமா வச்சிருக்கேன். ஏன் யாரோ ஒரு ஆளுக்காக நீ மாட்டிக்கிட்டு முழிக்கணும், நான் உன்னை காப்பாத்துறேன், அதை பத்தி பேசணும், நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சீஃப் இவனுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு. இதை பார்த்து தாங்க இவன் பயந்து போய் அடுத்து 3 வாட்டி ஒரு நம்பருக்கு கால் பண்ணிருக்கான். இப்ப அந்த நம்பரை காட்டி அது யாரோடதுன்னு கேட்டா, இதை எப்படிங்க நான் சொல்றது, ஆட்டா இதை மறந்துட்டேன் பாருங்க. அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போய் சீஃபை பார்த்தது நான் மட்டும் இல்லைங்க, நான் வெளியே வரும்போது சீஃபை பார்க்க இன்னொரு ஆளும் வந்திருந்தாரு. அதை சொல்லி டீம்மேட் 1 ஒரு ட்விஸ்ட உடைக்கிறான். அன்னைக்கு நைட்டு டீம்மேட் 1 வெளியே வந்ததும் அவன் பார்த்தால் முஞ்சு ஸ்டேஷனோட சீஃப். இது தெரிஞ்ச அடுத்த சீன்லயே ஜூனியர் முஞ்சு ஸ்டேஷனோட சீஃபை ஒரு ரெஸ்டாரண்ட் வர வச்சு, அன்னைக்கு நீங்க சீஃபை பார்க்க போனீங்களாமே, எதுக்கு போனீங்க, 2 பேரும் என்ன பேசிக்கிட்டீங்கன்னு கேக்குறான். ஏதோ அப்பா முஞ்சிக்காக நீ கூப்பிட்டேன்னு வந்தா என்ன விசாரிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியாப்பா நீ? ஆமா, நைட்டு சீஃபை பார்க்க போனேன்னா
வயசான ஆளு, ஒன்னாலாம் வேலை செஞ்சிருக்கோம், இடம் வசதியா இருக்கா, நிம்மதியா தூங்குறானா அப்படின்னு தான்ப்பா பார்க்க போனேன் அப்படின்னு முஞ்சு ஸ்டேஷன் சீஃப் சமாளிச்சாலும் நம்ம இந்த ஆளோட பேரை ஷார்ட்டா எம்சின்னு வச்சுப்போம். டீம்மேட் 1 எம்சியை பார்த்ததும் எம்சி என்னெல்லாம் டீம்மேட் 1 கிட்ட சொன்னானோ அதை அவன் ஒப்பிச்சிட்டான். யோ 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 குப்பியில் அடைச்ச குட்டி சாத்தான், அன்னைக்கு நீ என்னெல்லாம் என்கிட்ட பண்ண சொன்னியோ அதைத்தானே நான் பண்ணேன். இப்ப பாரியா உன்னால மாட்டிக்கிட்டு நான் முழிகிறேன், என்ன காப்பாத்தியான்னு கதறி இருக்கான். டேய் ஏன் இப்ப கத்துற, சைலண்டா இரு. நீ சைலண்டா இருக்க வரைக்கும் மட்டும்தான் அவன் உயிருக்கு பாதுகாப்பு. எங்கேயாவது ஏதாவது வாயை திறக்கணும்னு நினைச்ச பாட தாண்டியோ. இத சொல்லி மிரட்டிட்டு உள்ள போன எம்சி சீஃபுக்கு முன்னால போகாம ஒளிஞ்சிருந்து சீஃபா பாத்துட்டு இருக்கான். ஆனா சீஃப் அவன் வந்துட்டான்றத புடிச்சிட்டாரு. இன்னும் திருந்தலையாடா நீ, இந்த திட்டுக்கோட்டு வேலையை எப்படா விடுவா, டா வண்டிய வா. என்ன மேட்டர்ன்னு கேட்டா எம்சி எதையோ சொல்லி மழுப்புறான். சரிடா எனக்கு ஒரு டவுட், நான் ஏன் இப்ப இந்த செல்ல இருக்கேன் உனக்கு தெரியுமா சீஃப் கேட்டதும், உங்களை யாருங்க உங்க ஆபீஸ் லாக்கர்ல அந்த ஃபிஷிங் நெட்டை வைக்க சொன்னது, அதான் மாட்டிக்கிட்டீங்கன்னு எம்சி சொல்றான். டேய் ஃபிஷிங் நெட்டியா லாக்கர்ல இருந்தா என்ன, மத்தவங்களுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னு தெரியாது, உனக்கு கூடவா தெரியாது, அன்னைக்கு நீயும் நானும் தாண்டா ஒன்னா சேர்ந்து இந்த செல்லுக்கு வந்தோம் இப்படின்னு விதாண்டாவாதமா சீஃப் ஒரு ட்விஸ்டா கொடுக்க. உண்மைதான் போலங்க, ஓனர் செத்த அன்னைக்கு நைட்டு எம்சி சீஃப் இவங்க 2 பேரும் தான் அந்த செல்லுக்கு வந்திருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எம்சி தான் ஸ்டேஷன்ல இருக்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் மொத்தமா ஆஃப் பண்ணவன். ஆனா ஹைலைட் என்ன தெரியுங்களா, சீஃப் இந்த செல்லுக்கு வரதுக்கு முன்னாலேயே ஓனர் ரத்தத்தால செவுத்துல சீனியர் உன் தங்கச்சியை கொண்டது நாளடா அப்படின்னு எழுதிட்டு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டான். சோ சீஃப் இங்க வரதுக்கு முன்னாலேயே வேற யாரோ இங்க வந்து ஓனர் சாவுக்கு காரணமா இருந்திருக்காங்க. அவன் வேற சாகறதுக்கு முன்னால கூட ரத்தத்தால சீனியர் தங்கச்சியோட சாவுக்கு காரணம் நான் இல்லைன்னு எழுதிருக்கான்ல. அப்ப சீனியர் தங்கச்சியா அவன் எதுவும் பண்ணல தானே அர்த்தம். இது சம்பந்தமா தான் சீஃப் அவங்ககிட்ட எதையோ கேட்க வந்திருக்காரு, கேட்க முடியாம போயிடுச்சு. ஆனா எனக்கு ஒண்ணு உறுதியா தெரியுதுடா, 21 வருஷத்துக்கு முன்னால கிரைம் சீன்ல நமக்கு ஒரு கிட்டார் பிக் கிடைச்சி அதோட ஒரிஜினல் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாத்த சொன்னதோட மட்டும் இல்லாம கொடுத்த டூப்ளிகேட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை டீம்மேட் 1 கிட்ட சொல்லி நீ தானே அழிக்க வச்ச அப்படின்னு சீஃப் எம்சி மேல பாயிறாரு. ஐயா உங்கள்கிட்ட பேசினா நீங்க கதையா விடுவீங்க போல, நீங்க என்ன ரிப்போர்ட்டை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன அந்த டைம்ல உங்க ஸ்டேஷன்ல வேலை செஞ்சேன், எங்கேயோ வேலை செஞ்சேன், ஏன் மேல பழி போட்டா எப்படி, எனக்கு தெரியாதுன்னு எம்சி ஒரு பயத்தோட போயிட்டான். எனக்கு தெரியாதுன்னு எம்சி சொல்றப்போ சரி உனக்கு கொஞ்ச நேரம் டைம், அதுக்குள்ள நான் இந்த செல்லுல இருந்து வெளியே வரணும், அப்படி இல்லனா அன்னைக்கு நைட்டு நீ நானும் ஒன்னா தானே இங்க வந்தோம், அதை நான் வெளியே சொல்றேன், சொன்னா அவன் கதை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசித்து பாருப்பா அப்படின்னு சீஃப் மிரட்டி எம்சி போயிட்டானா. ஆனா அங்க அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன்லாம் இப்ப பிரசன்ட்ல எம்சி ஜூனியர்ட்ட சொல்லவே இல்லைங்க. நாங்க பழைய கதையை சொல்லிட்டு இருந்தோன்னு அதோட முடிச்சிட்டான். உடனே ஜூனியர் நீங்க அன்னைக்கு சீஃப் கிட்ட பேசிட்டு வந்ததோட எதுவும் முடியலங்க, அங்க இருக்க கேமரால நீங்க பேசின வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகலனாலும் நீங்க போனதுக்கு அப்புறம் சீஃப் கேமராவை பார்த்து அவர் சில விஷயங்களை சொன்னாரு, லிப் மூமெண்ட்டை வச்சு அவர் என்ன சொன்னாருன்னு நான் புடிச்சிட்டேன். சீஃப் என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு தெரியும்ல ஓனர் சாவுக்கு காரணம் யாரா இருந்தாலும் அவங்க என்னையும் கொல்லாம விட மாட்டாங்கன்னு தான் சீஃப் சொல்லியிருக்காரு. அதை ஜூனியர் சொல்லி எம்சிஏ மறந்து போயிடுறான். அப்படியே அந்த சீனை ஒரு ஓரமா வச்சுட்டு இங்க சிஓ கிட்ட வராங்க. சீரியஸோட மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஓனர் செத்த அன்னைக்கு நைட்டு சிஓ தாங்க அந்த செல்லுக்கு போய் ஓனர் கிட்ட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டையும் ஃபிஷிங் நெட்டையுமே கொடுத்துருக்கான். இவன் போய் அதெல்லாம் பண்றப்போ அங்க இருக்க கேமரால இவன் பண்ண வேலைகள் வீடியோவாகவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை இப்ப யாரோ இவனுக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. இதுல ஒரு கூத்த பாருங்களேன், மெயில் அனுப்பப்பட்டதும் சரி ரிசீவ் ஆனதும் சரி ரெண்டுமே சிஇஓட மெயில் ஐடியில இருந்து தான். எவன்டா அந்த வேலையை பண்ணான்னு ஷேக் ஆன சிஇஓ ஆபீஸ்ல இருக்க பொருளெல்லாம் அடிச்சு உடைக்க. அப்படியே இன்னொரு ட்விஸ்டையும் ரிவீல் பண்றாங்க. போன எபிசோட் லாஸ்ட்ல கார் கராஜ்ல வச்சு சீஃப் அடிச்சு சாவடிச்சதும் சிஇஓ தான். அம்மாடி அம்மான்னு இதை பார்த்து நம்ம உறைஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்தா வேற ஒரு ஹோட்டல்ல பொலிட்டீஷியன் இன்ஸ்பெக்டர் அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ரூமுக்கு ஒருத்தன் வருவாமா, அவன் வரத்துக்கு முன்னால நீ ஏதாவது ஒரு உண்மையை என்கிட்ட மறைச்சிருந்தா அதை சொல்லிடுமா, ஓனரோட சாவுக்கும் உனக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும் போதே கதவை திறந்துட்டு சீனியர் என்ட்ரியை போட அப்போன்னு பார்த்துதான் சிஇஓ பொலிட்டீஷியனுக்கு போன் பண்ணிட்டே இருக்கான். அங்க அப்படி போயிட்டு இருக்கும் போதே எங்க ஜூனியர்ட்ட வந்தா. திடீர்னு ஜூனியர் இந்த டீம்மேட் உன்னோட கால் ஹிஸ்டரியில டிசியோட ஆபீஸ்க்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் 3 தடவை அவன் வேற ஏதோ நம்பருக்கு கால் பண்ணியிருந்தான்ல, 010064033324 இதான் அந்த நம்பரு. இந்த நம்பரை சொன்ன ஜூனியர் நான் போன் எடுத்துட்டு வரல, உங்க போன்ல இருந்து ஒரு போன் பண்ணிட்டுமா அப்படின்னு வலுக்கட்டாயமா எம்சி கிட்ட இருந்து போனை பிடுங்கி இவன் சொன்ன நம்பருக்கு கால் பண்றான். இன்னொரு பக்கம் சீனியர் பொலிட்டீஷியன்ட்ட போனாருல்ல, நாங்க போன் வருது எடுக்க மாட்டீங்க, சரி இந்த போன் எடுக்கலாம் பரவாயில்ல, அடுத்து இன்னொரு போன் வரும் அதையாவது தவறாம எடுத்துருங்கன்னு சொல்ற கேப்ல போன் வர சவுண்ட் கேக்குது. ஆனா டேபிள் மேல இருக்க அந்த போனுக்கு வரலங்க. பொலிட்டீஷியன் பேக்குள்ள இன்னொரு போன் வச்சிருக்கு, பர்னர் போன், அதாவது அந்த ட்ரேஸ் பண்ண முடியாத போன் இருக்கும்ல, அப்படி ஒரு போனை கடந்த 20 வருஷமா பொலிட்டீஷியன் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. கால் அதுக்கு வர எடுத்து பார்த்தா ஜூனியர் எம்சியோட போன்ல இருந்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணால, அந்த நம்பர் பொலிட்டீஷியனோட நம்பர் தான். கால் வருது போதா குறைக்கு சேம் ஹோட்டல்ல எதிர் ரூம்ல தான் ஜூனியர் எம்சி, இங்க பொலிட்டீஷியன் இன்ஸ்பெக்டர் சீனியர் இவங்கலாம் இருக்காங்க. எனக்கு அந்த நம்பர் உங்க நம்பரா இருக்கிறது கூட பிரச்சனை இல்ல, எனக்கு தெரிய வேண்டியது வேற ஒண்ணு. டே இன்ஸ்பெக்டர் நீ அடிக்கடி என்ன சொல்லுவ, உயிரோட வாழறதே உனக்கு ஒரு நரக மாதிரி இருக்குன்னு தானே, அப்பனா என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு, நீ என்னத்த என்கிட்ட இருந்து மறைக்கிற சொல்றா, மரியாதையா சொல்றான்னு சீனியர் கேக்குறப்போ இங்க சீனை கட் பண்ணி அக்டோபர் 15, 2009
நள்ளிரவு. அங்க போனா சீனியரோட தங்கச்சி 10 விரலும் வெட்டப்பட்ட நிலைமையில காப்பாத்த ஆள் இல்லாம நடு ரோட்ல தனியா ஓடி வந்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஆப்போசிட்ல செம்ம ஃபாஸ்டா வந்த ஒரு கார் தான் சீனியர் தங்கச்சியா அடிச்சு தூக்கி இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி அவ கீழே விழுந்ததும் காரை விட்டு இறங்குறது போதையில இருந்த இன்ஸ்பெக்டர். சீனியர் தங்கச்சியோட சாவுக்கு இவன் தான் காரணமா இருந்திருக்கான் போல. போதையில இருந்தவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் அம்மா வர சொல்ல, பொலிட்டீஷியனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சிஇஓ வர சொல்ல அவனு இங்க வந்திருக்கான். சிஇஓ பொலிட்டீஷியன் 2 பேரும் மாறி மாறி செத்து போன சீனியர் தங்கச்சியை பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த ட்விஸ்டோட எபிசோட் முடியுதுங்க. இதோட வாட்ச் மர்மம் முடியுமா இல்ல தொடருமா? அடுத்த எபிசோடுக்குள்ள போய் பாத்துருவாங்களா? வாங்க. 12வது எபிசோட ஓபன் பண்ணா வருஷம் 1995. நல்லா தாடி இல்லாத டபுள் டோர் பீரோ மாதிரியே ஒருத்தர் இருப்பான்ல சிஇஓ, அவனை பத்தின பிளாஷ்பேக். அந்த டைம்லலாம் இவன் பெரிய ஆள் இல்லைங்க. இத்தனை வருஷமா ஒரு ரஷ்யன் கேங் கீழே வேலை செஞ்சு இப்பதான் அதுல இருந்து வெளியே வந்து நம்மளும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் அதிபதி ஆகணும்னு அவனோட எடுப்பு ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா பழைய பகை அப்படியே போக விட்டுருமா? அப்ப கூட ரஷ்யன் கேங்க சேர்ந்த ஒரு ஆள் வந்து வாடா எனக்காக ஒரு வேலை செஞ்சு கொடுறான்னு கேட்டதும் வந்தவனை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு செய்வாங்க. உங்க சங்காத்தமே வேணாம் தான் விட்டு வந்திருக்கேன், ஏன்டா மறுபடியும் டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு பல போராட்டம் பண்ணி இத்தனை வருஷமா ஒரு சாம்ராஜ்யத்தையே ரெடி பண்ணி இப்ப சம்பாரிச்ச காசு மொத்தத்தையும் முஞ்சுல பண்ண போற ரீடெவலப்மெண்ட் பிளானுக்காக தான் போட்டிருக்கான். ஆனா முஞ்சுல போயிட்டு இருக்க பிரச்சனை எல்லாம் பார்த்தா இவன் வேலை ஆகாது போலயே. ரீடெவலப்மெண்ட்னா என்ன? இந்த ஊர்ல பார்க்கு, மாலு, ஹோட்டலு, தியேட்டரு அதெல்லாம் கட்டுறது தானே. கட்டித்தரேன்னு பல பேர்ட்ட காசு வாங்கிட்டான். அவங்க எல்லாம் டேட் போயிட்டே இருக்குன்னு கேஸ் போட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா சிஇஓ திருவோடி ஏந்தி தெருவுல நிக்க வேண்டியதுதான். ஏற்கனவே இதை நினைச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம சிஇஓ தவிச்சிட்டு இருக்கான். அந்த டைம் தான் அவனுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஓபன் பண்ணா இவன் செல்லுக்கு போய் ஓனரோட சாவுக்கு காரணமா இருந்த வீடியோ மெயிலா வந்திருக்கா. மெசேஜ் வந்தது, மெசேஜ பாக்குறது ரெண்டுமே ஒரே மெயில் ஐடியில இருந்துதான். யாரா அதை பண்ணதுன்னு சிஇஓ இங்க வெறியாகிட்டே பொலிட்டீஷியனை பார்க்க போயிட்டு இருக்கான். போற வழியில போனும் பண்றான். அந்த அம்மா எங்க இருந்து போன் எடுக்கிறது? அதாங்க சீனியர் ஜூனியர் கிட்ட தொக்கா மாட்டிட்டு இருக்கே. இதை காட்டிட்டு அவங்க இருக்க இடத்துக்கு போனா சொல்றா, இன்ஸ்பெக்டர் வாழ்க்கையே நரகமா இருக்குன்னா எதையோ ஒன்று மறைக்கிறல்ல ஏதான்னு சீனியர் கேட்க, ஃபர்ஸ்ட் எப்படி டீம்மேட் ஒன்னோட கால் ஹிஸ்டரியில இருந்த நம்பர் பொலிட்டீஷியனோட பர்னர் போன் நம்பர்னு கண்டுபிடிச்சாங்கன்னா 2000ல சீனியரோட தங்கச்சியை காணோம். அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டரை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்கல்ல, அங்க அட்மிஷன் ஃபார்ம்லங்க பொலிட்டீஷியன் தெரியாதனமா இந்த நம்பரை தான் கொடுத்து வச்சிருக்கு. அதை வச்சுதான் பிடிச்சே இருக்காங்க. இன்ஸ்பெக்டருமே கால் ஹிஸ்டரியில அந்த நம்பரை பார்த்ததும் இது 20 வருஷமா நம்ம அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்பர்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சுதான். ஆனா ஏன் சொல்லாம இருந்திருக்கான்னா, சீனியரோட தங்கச்சி காணா போன அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சுன்னு இவனுக்கு தெரியணுமா. அதை அம்மா கிட்ட நம்மளா கேட்போம்னு சொல்லிதான் வெளியே சொல்லாம இருந்திருக்கான். சோ நம்ம போன எபிசோட் முடியும் போது என்னமோ ஆன மாதிரி பார்த்தோம்ல, அன்னைக்கு நைட்டு நடந்த எதை பத்தின ஞாபகமும் இன்ஸ்பெக்டருக்கு இல்லங்க. இன்னமும் நம்ம ஒரு மானதாயிடுச்சுதான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். சோ எனக்கு ஞாபகம் வரலமா, என்னம்மா ஆச்சுன்னு கேட்டு அவனுக்கு மூச்சு இழுத்துக்குது. ஆம்புலன்ஸ் வர வச்சு அனுப்புறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துமேங்க. சீனியர் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தானே காட்டினாங்க. சீனியர் ஜூனியர் அவங்களுக்கு தெரியாது இல்ல. சோ இன்னமும் சீனியர் இன்ஸ்பெக்டர் எதுவும் பண்ணிருக்க மாட்டான்னு அவனை நம்புறாரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எங்க போய் முடியுமோ நீங்க அவன் மேல நம்பிக்கை வச்சு நாளைக்கு அது ஒட்டஞ்சு நீங்க கஷ்டப்படாம இருந்தா சரி அப்படின்னு என்னைக்கும் இல்லாம ஜூனியர் இன்னைக்கு சீனியர் மேல அக்கறையெல்லாம் காட்ட, யாராவது என்னை எப்படியாவது ஒழிச்சு கட்டுருவான்னு சொன்னவனா இப்ப இப்படி எல்லாம் பேசுறான். அதை சொல்லி சீனியர் ஜூனியரை கலாச்சிக்கிட்டே கார் கிட்ட போறாரா. அப்ப எதர்ச்சியா பக்கத்துல நின்னுட்டு இருந்த வேற ஒரு காரை திரும்பி பார்த்துட்டு சீனியர் போறாருங்க. அவர் திரும்பி பார்த்த காருக்குள்ள யார் உட்காந்துருக்கான்னு காட்டினா சிஇஓ அவசரமா இங்க வந்து நடக்கிறதெல்லாம் அமுக்கினி மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்ப கார் எடுக்கிறேன்னு ரிவர்ஸ் வரப்போ ஒரு டஸ்ட்பின் மேல கார் மோதி காரு அடிபட்டுருச்சு. அதோட அந்த பக்கம் டிசியை காட்ட, போன எபிசோட்லயே டிசி ப்ராசிக்யூட்டர் கிட்ட சீஃப் என்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு போனான். அது என்னன்னு தேட சொல்லியிருந்தாரு இல்ல, விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டான். கிட்டார் பீக்க பத்தின ஃபாரன்சிக் ரிப்போர்ட் தான். கடைக்கார பொண்ணோட கிரைம் சீன்ல கிட்டார் பீக் ஒண்ணு கிடைச்சது. அதோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லயோ அதுல எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏன்னு எதுவும் இல்ல. இருந்தாலும் அந்த கிட்டார் பிக் யாருக்கு சொந்தமானதோ அதை வச்சு சீனியர் அரெஸ்ட் பண்ணாங்க. இதுல இன்ஸ்பெக்டர் கூட அந்த கிட்டார் பிக் சீனியருக்கு சொந்தமானதுதான் வாக்குமூலம் எல்லாம் கொடுத்திருக்கான். கொஞ்ச நாள்ல அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை காணோம். அதை யார் தூக்கிருப்பாங்க தெரியல அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் டிசி மேல சந்தேகப்படுற மாதிரி பேசினதும், ஏம்பா அந்த டைம்ல முஞ்சு ஸ்டேஷனுக்கு சீஃபா நான் தான் இருந்தேன், அதனால ரிப்போர்ட் காணோம்னா நான் சொல்லிதான் அந்த ரிப்போர்ட் போயிருக்கோன்னு நீ சந்தேகப்படுறியா? அப்படி நான் ரிப்போர்ட் அழிக்க சொல்லியிருந்தா எதுக்குப்பா இந்த கேஸை நான் உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்ல போறேன். அப்புறம் கேஸ் ஃபைல்ல இந்த பாயிண்ட பாரு, இதுலயும் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பத்தி மென்ஷன் ஆயிருக்குல்ல. ஒரு தப்பை மறைக்கணும்னா ஆதியில ஆரம்பிச்சு அந்த வரைக்கும் எந்த தடயமும் இல்லாம அழிக்கணும். சோ ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை நான் அழிக்க சொல்லியிருந்தா கேஸ் ஃபைல்ல இருக்க இந்த ஒரு பாயிண்ட்டையும் நான் அழிக்க சொல்லியிருக்கணும்ல. ஏன்னா இந்த பாயிண்ட் இருக்க வரைக்கும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஒன்னு கேஸ்ல இருந்திருக்கு, அது காணோம்னு வெளியே தெரிஞ்சிருமே. நான் உன்ன பெரிய அறிவாளி நினைச்சா நீ முட்டாத்தரதுலயா இருக்க.
அப்படின்னு டிசி சூசகமா அவனை கழுவி ஊத்த. இல்லங்க, நீங்க தான் தரவா இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னீங்க, அப்ப எல்லா விதத்திலயும் நான் யோசிக்கணும்ல. கரெக்ட் தான், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அழிக்க சொன்னது அவனோ இல்ல அவளோ, அது யாரா இருந்தாலும் அவங்க போலீஸா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த பாயிண்ட தூக்கிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு இன்னமும் இதுல ஒரு சந்தேகம் இருக்குங்க. நீங்க இந்த கேஸ் மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, உண்மையாவே சீஃபை யாரு கொண்டு இருப்பாங்கன்ற ஆர்வத்துல தான் கேக்குறீங்களா, இல்ல வேற ஏதாவது இதுல இருக்கா? அதையும் ப்ராசிக்யூட்டர் சேர்த்து கேட்க, ஆமாப்பா, என் பையன் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்காம விடவே மாட்டான்றான். மீதி போலீஸையும் கூட சேர்த்துக்கிட்டான். ஏற்கனவே அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு போய் அநியாயமா சீஃப்னு ஒருத்தர் போயிட்டாரு. இதே மாதிரி ஃபோர்ஸ்ல இருக்க எல்லாரும் போயிட்டு இருந்தா யாரை வச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடத்துறது? அதான் நீனா இதை டேலண்டா முடிப்பேன்னு பார்த்தேன். நீ பேசுறத பார்த்தா வேலைக்கு ஆக மாட்ட போலியே. விடு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன்னு டிசி ஒரு குண்டை போட. ஐயோ சார், அப்படியெல்லாம் பண்றாதீங்க சார், நான் சும்மா சந்தேகத்தை தானே கேட்டேன், கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன் நான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமேல் எப்படி மாஸ்க் காட்டி உங்கள்ட்ட என்ன பேர் வாங்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் முழுக்க அடிக்கடி டிசிக்கு சிஓ கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்குங்க. ஆனா சிஓ காலை எடுக்கல. லாஸ்ட் போனை அட்டன் பண்ற மாதிரி காட்டி அங்க சீனியர் ஜூனியர் அவங்க டிஸ்கஷன் போனா கிட்டார் பிக்கப் பத்தின ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை யாரோ என்னமோ பண்ணிட்டாங்கன்னு சீஃபுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஏன் இது சம்பந்தமா ஓனருக்கு ஏதோ ஒன்னு தெரியும்னு சீஃப் நினைச்சாரு. அதை பத்தி கேட்கதானே ஓனர் செத்த அன்னைக்கு நைட்டு செல்லுக்கே போயிருப்பாரு. ஓனர் ஒன்னும் போலீஸ் ஆபீசர்லாம் இல்ல. அப்படின்னா ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனா கடைக்கார பொண்ணோட கிரைம் சீன்ல கட்சிது இல்ல சீனியரோட கிட்டார் பிக்கு, அதை பத்தி அவனுக்கு ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தி கேட்க தான் சீஃப் போயிருக்காரு. இன்னொரு சந்தேகம், சீனியர் தங்கச்சி காணா போனதும் கடைக்கார பொண்ணு கொல்லப்பட்டதும் ஒரே நாள் தான். அன்னைக்கு காலையில சீனியர் கடைக்கார பொண்ணோட கடையில உட்காந்து கிட்டார் பிக்கால கிட்டார்லாம் வாசிச்சுட்டு நைட்டு இவரும் இன்ஸ்பெக்டரும் இவங்களோட ரகசியமான இடத்துல சரக்கடிக்க போயிட்டாங்க. சீனியரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது கூட அந்த கிட்டார் பிக் என்கிட்டே இருந்துச்சுன்னு தான் சீனியர் சொல்லியிருப்பாரு. இவர்கிட்ட இந்த கிட்டார் பிக் எப்படிங்க கடைக்கார பொண்ணோட பாடி இருந்த இடத்துக்கு பக்கத்துல போகும்? ஒருவேளை இன்ஸ்பெக்டர் எடுத்து வந்து போட்டிருப்பானோ அப்படின்னு ஜூனியர் குட்டியை குழப்பறான். ஏன்பா, நான் போலீஸ்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மட்டும் கரெக்டா படிச்சிருக்க, ஏன் இன்ஸ்பெக்டரோட ஸ்டேட்மெண்ட் படிக்கலையா நீ? கடைக்கார பொண்ணோட சாவு நடந்த டைம் நானும் அவனும் ஒன்னாதான் இருந்திருக்கோம். அப்புறம் எப்படி அவன் ஏன் கிட்டார் பிக்கோட கிரைம் சீனுக்கு போயிருப்பான்? இப்போதைக்கு எனக்கு நீ சொல்ற மேட்டரோட நமக்கு முன்னால ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதாவது முஞ்சு ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் இருந்துச்சு. ஓனரோட சாவு நடக்கிறப்போ அங்க இல்லாத கேமரா அதுக்கப்புறம் வந்துச்சுல்ல, அந்த உருத்தலை பத்தி தான் சீனியர் சொல்லிட்டு இருக்காரு. பின்னாலே லேடி காப்பு வந்துட்டா. இதுல சீனியருக்கு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நேத்து நைட்டு சீனியர் ஹோட்டல் வாசல்ல சிஓ எந்த கார்ல உட்காந்து இருந்தானோ அந்த காரோட நம்பர் பிளேட்டை பார்த்தாருல்ல, அந்த கார் இப்போ இந்த பில்டிங் குள்ள நிக்குது. பில்டிங்ல தங்கி இருக்கவனை புடிச்சு விசாரிச்சா, எங்க இது என் பாஸோட காருங்க, நேத்து எங்கேயோ போய் இதுலயே இடிச்சிட்டாராம், சரி பண்ண சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு, சரி பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான்றான். யாருப்பா அவன் பாஸ்ன்னு கேட்டா, அதாங்க கட்டக்கிருதா வச்ச காலமாடு மாதிரி ஒருத்தர் இருப்பாரு சிஓ, அவன் தான் என் பாஸ்ன்னு போட்டு விட்டான். அப்போ பாஸ் நேத்து அந்த ஹோட்டல் வாசலுக்கு வந்து எல்லாத்தையும் பாத்துருக்கான்ல. இத சீனியர் ஜூனியர் கேட்ச் பண்ண, அப்படியே இந்த பக்கம் பொலிட்டீஷியனோட ஆபீஸ்க்கு போன சிஓ, நாமா என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா? ஏன் நேத்து உன் பையனை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புனாங்க, அங்க சீனியர் ஜூனியர் வேற இருந்தானுங்க, என்னதான் நடக்குதுங்கன்னு கேட்டதும் என் பையனுக்கு கண்டிப்பா எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு பொலிட்டீஷியன் சொல்றா. என்ன ஞாபகம் இருக்காது புரியலையேன்னு சிஓக்கு மீண்டும் மீண்டும் குழப்பம். அதான்டா, சீனியர் தங்கச்சியோட சாவு நடந்த நாள் என் பையனுக்கு அந்த நாள் கண்டிப்பா ஞாபகம் இருக்காதுன்னு மறுபடியும் பொலிட்டீஷியன் அதையே சொல்ல. சரி, இப்ப ஏன் தேவையில்லாம அந்த நாளை உள்ள கொண்டு வர எதுக்காகன்னு கேக்குறப்பதான், நான் ஒரு பர்னர் போன் வச்சிருப்பேன்ல, அன்னைக்கு கூட நீ நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ எனக்கு அந்த பர்னர் போனுக்கு கால் வந்துகிட்டே இருந்துச்சு. இத பொலிட்டீஷியன் சொல்லும் போது அந்த பிளாஷ்பேக் போறாங்க. கரெக்டா அன்னைக்கு தாங்க சீஃப் செத்த நாள், இன்னமும் சாகல. அதுக்கு முன்னால ஒரு ஹோட்டல்ல பொலிட்டீஷியன் சிஓ அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ டீம்மேட் ஒன்னு கிட்ட இருந்து பொலிட்டீஷியனுக்கு கால் வந்திருக்கு. எம்மா மேடம் அம்மா, எத்தனை வாட்டி கால் பண்றேன், நீங்க போன் எடுக்க மாட்டீங்களா? எங்க சீஃப் என்ன பிரச்சனை பண்ணிட்டாரு தெரியுங்களா? 21 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாத்தி வச்சது, மாத்தின ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுத்து அழிச்சது அது வரைக்கும் சீஃபுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம அழிச்ச ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அவரோட ஆபீஸ் லாக்கர்ல இருக்குன்றாரு. பயமுறுத்துற மாதிரி மெசேஜ் எல்லாம் வேற அனுப்புறாருங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னா அவன் அரண்டு போய் பேசியிருக்கானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையடா, அது எப்படி அவனுக்கு கிடைக்கும்? எங்க நீ சீஃப் அனுப்பின மெசேஜ் எல்லாம் எனக்கு அனுப்பிவிடு, நான் பாத்துக்கிறேன்னு பொலிட்டீஷியன் சொல்லி அந்த மெசேஜ் வந்ததும் பொலிட்டீஷியன் பதட்டமா பேசுறதெல்லாம் சிஓ பாத்துட்டான்ல, அவனுமே மெசேஜ் வாங்கி பாக்குறான். இன்னமும் சிஓக்கு என்ன மேட்டர்லாம் தெரியல. 21 வருஷத்துக்கு முன்னால பொலிட்டீஷியன் அது தன்னிச்சையா பாத்துருக்கு போல. விளக்கம் கேட்ட, இல்ல அந்த கிட்டார் பிக்கோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை நான் தான் ஃபேக்கா மாத்த சொன்னேன். ஏன்னா அந்த கிட்டார் பிக்ல இருந்தது என் பையனோட ஃபிங்கர் பிரிண்ட், விஷயம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாத்த சொன்னாலும் எனக்கு மனசு கேட்கல, பொறுத்துக்கிட்டே இருந்துச்சா. அதான் அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு எவிடன்ஸா இருந்த கிட்டார் பிக்கையும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டையும் எடுத்து அழிக்க சொல்லிட்டேன். 100% அது திரும்பலாம் கிடைக்க வாய்ப்பே இல்ல. சீஃப் பொய் சொல்லி ஏதோ ஒரு கேம் விளையாட பாக்குறான் அப்படின்னு பொலிட்டீஷியன் உண்மையெல்லாம் சொல்ல, ஓ எனக்கு தெரியாம இதை வேற பண்ணிருக்கே நீ, இன்னும் என்னென்ன ரகசியம் தான் வச்சிருக்க, நீ இங்க உட்காந்துக்கிட்டு சொல்லுவ சீஃபுக்கு எதுவும் தெரியாதுன்னு, அந்த ஆளுக்கு தெரிஞ்ச மேட்டர் வெளியே வந்துட்டா என் ரீடெவலப்மெண்ட் பிளான் என்ன ஆவறது அப்படின்னு சிஓவோட கண்ணெல்லாம் செவக்க. ஆமா, நான் மட்டுமா ரகசியம் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன், நீயும் தான். 21 வருஷத்துக்கு முன்னால சீனியர் தங்கச்சியோட பாடியை நான் பாத்துக்கிறேன், அதுக்கு நான் பொறுப்பு, பாடி வெளியே வராதுன்னு என்கிட்ட சொன்னேன். ஆனா சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்லயே பாடியை மறைக்கிறேன்ற விஷயத்த சொல்லாமலே விட்ட, எப்படி பாடி அங்க போச்சு? அதை பொலிட்டீஷியன் கேட்டா சிஓ கிட்ட இருந்து பதில் இல்ல. இப்ப நமக்கு பிரச்சனை சீஃப் தானே, சரி விட அந்த
காலை முடிச்சு விட்டுருவோம், அப்பதான் இந்த உண்மை புதையலாவே போயிடும், நம்ம ரீடெவலப்மெண்ட் பிளானுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு முடிவெடுத்த சிஇஓ இதுக்கப்புறம் தான் போய் சீஃபை கொண்டிருக்கான் போலங்க. அந்த பிளாஷ்பேக் காரிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா தெரியாதனமா டீம்மேட் 1 எனக்கு எந்த நம்பரை கால் பண்ணானோ பல வருஷத்துக்கு முன்னால என் பையனோட அட்மிஷன் ஃபார்ம்ல அந்த நம்பரை கொடுத்தேன், அதை வச்சு என் பையன் சீனியர் ஜூனியர் எல்லாரும் என்ன தேடி வந்துட்டாங்க. இருந்தாலும் என் பையனுக்கு எதுவும் ஞாபகம் வராது, நம்மளும் எதுவும் சொல்ல போறது இல்ல, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும், நீ எதுவும் கவலைப்படாதுன்னு பொலிட்டீஷியன் தைரியம் சொல்றா. நல்லா சொல்ற, ஆனா அவன் பையனுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சுன்னா, ஆமா இப்போ அவன் பையனை எங்க வச்சிருக்க, பல வருஷத்துக்கு முன்னால அட்மிட் பண்ண அதே ஹாஸ்பிட்டல் இல்லையா? அத சிஇஓ கேக்குறான். நாடா இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது, நான் நிக்க போறேன், என்னோட பையன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா மத்த வேட்பாளர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி எனக்கு கிழிச்சிட மாட்டாங்க, சோ நார்மல் ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்கேன்னு பொலிட்டீஷியன் சொன்னதும் சிஇஓலாம் உச்சகட்ட கோவமாயிட்டான். ஏமா அவன் பையன் கிட்டத்தட்ட ஒரு டைம் பாம் மாதிரிமா, அவனை அவ்வளோ ஈஸியா உள்ளாமா, முதல்ல அவன் இருக்கானான்னு பாருமா அப்படின்னு டாபிக் வந்து ஹாஸ்பிட்டல் போனான். இன்ஸ்பெக்டர் ஆளை காணோம், நினைச்ச மாதிரியே தப்பிச்சிட்டான். தப்பிச்சவன் ஆள் இல்லாத ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கானா, அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. 21 வருஷத்துக்கு முன்னால இவன் எப்படி கார் ஓட்டினானோ இப்ப வர காரை பார்த்ததும் அதுதாங்க அவனுக்கு ஞாபகம் வருது. விட்டா வர காருக்கு முன்னால முட்டி போட்டு உக்காந்தவன் கண்டிப்பா அது மானாதான் இருக்கும், கண்டிப்பா அது மானாதான் இருக்கும்னு அவனுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான். காரை ஓட்டிட்டு வரது யாருன்னு பார்த்தா ஜூனியர். பொலிட்டீஷியன் ஆளுங்கள்ட்ட இருந்து இன்ஸ்பெக்டரை காப்பாத்தி சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு தாங்க இன்ஸ்பெக்டரை தங்க வைக்க கூட்டிட்டு வரான். நான் ஒன்னு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா. ரைட்டு, உனக்கு நடந்தது எதுவும் ஞாபகம் இல்ல, நீ மறந்துட்ட, முடிஞ்ச அளவுக்கு அதை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணு. நீ தப்பு பண்ணியா இல்லையான்னு எனக்கும் தெரியல, ஆனா உன்னை பத்தின எவ்வளவு சந்தேகம் வந்தாலும் சீனியர் உன் மேல இருக்க நம்பிக்கையை மட்டும் விடவே மாட்டான். நீ தப்பே பண்ணிருக்க மாட்டேன்னு அவன் அவ்வளவு நம்புறான். அப்படிப்பட்டவனுக்கு உண்மை தெரியறதுதான் நியாயம். இப்ப கூட நீ என் காரை பார்த்ததும் நான் இச்சது மாந்தான் புலம்பிட்டு இருந்த, ஷோரா உனக்கு தெரியாது இல்ல அது மாந்தான்னு. 2001 இருந்து 4 வருஷமா நீ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத கூட சீனியர்ட்ட மறைச்சிருக்க. நான் போய் அதை சீனியர்ட்ட சொல்லும் போது கூடடா, அதனால என்ன இப்போ இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணான்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இல்லல்ல, அப்ப அவன் நல்லவனாதான் இருப்பான்னு உனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணான், அவன் நம்பிக்கை உடைக்காம காப்பாத்த பாரு இப்படின்னு சொல்லி ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அங்க தங்க வச்சுட்டு வரான். அடுத்து ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடையில சீனியர் ஜூனியர் லேடி காப்போட பார்ட்னரான குண்டு போலீஸோட மனைவியான ஒரு ஃபாரன்சிக் லேடி இவங்கெல்லாம் ஒரு மீட்டிங்கை போட்டு சீனியர் தங்கச்சியோட நொறுங்கின எலும்பெல்லாம் வச்சு அவன் மேல என்ன மாடல் கார் எந்த ஆங்கிள் ஏறி இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் நடந்தது 2000ல, அப்போ ஸ்ட்ரீட் லைட்லாம் அதிகமா இருக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும், சொல்ல போனா இருக்கவே இருக்காது. அந்த இருட்டான ரோட்டுக்குள்ள சீனியர் தங்கச்சி மேல ஏறின கார் கண்டிப்பா 45 km/h என்ற ஸ்பீட்ல வந்திருக்கணும். அதுவும் சீனியர் தங்கச்சி நடந்து போயிட்டு இருக்கும் போதோ இல்ல ஓடிட்டு இருக்கும் போதோ அந்த கார் அவளை ஏத்தல. அப்படி ஏத்தி இருந்தா பிராக்சர் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா சீனியர் தங்கச்சி பாடியில இருக்க பிராக்சரை பார்த்தா கார் அவளை நோக்கி வரும்போது அவ காரை பார்த்துட்டு அப்படியே நின்றுருக்கா. அவ பாவம் வர கார் நம்மளை பார்த்து ஹெல்ப்புக்காக நிக்கும்னு நினைச்சு நின்றுப்பா, ஏத்துவாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாளே. பொண்ணோட காலில் பம்பர் இடிச்சு காலில் ஏற்பட்டிருக்க இன்ஜுரியை பார்த்தா காரு சீடான்ன்ற ஒரு மாடலா இருக்கணும். ஒரு வாட்டி அடிச்சு தூக்கிட்டு அதுக்கப்புறமும் பாடியில மேல காரை ஏத்தி இறக்கிருக்காங்க. இதை சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பினதும் அதுக்கப்புறம் லேடி காப் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. முஞ்சு ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல புதுசா கேமரா பிக்ஸ் ஆன ஒரு பில்டிங் இருக்குல்ல, ஆக்சுவலா அந்த பில்டிங் சிஓக்கு சொந்தமான பில்டிங். ஆனா இப்போ பல வருஷத்துக்கு முன்னால அந்த பில்டிங் பொலிட்டீஷியனுக்கு சொந்தமான பில்டிங். பொலிட்டீஷியன் சிஓக்கு 2000ல அந்த பில்டிங்க பாதி ரேட்டுக்கு வித்திருக்கு. மார்க்கெட் பிரைஸை விட ஏன் பாதி ரேட்டுக்கு வைக்கணும், அதுவும் சீனியர் தங்கச்சி காணா போன கொஞ்ச நாள்லயே. இது மட்டும் இல்ல, கடந்த 20 வருஷத்துல பொலிட்டீஷியன் அதோட லேண்ட 3 பேருக்கு வித்திருக்கு கம்மியான விலையில. ஒன்னு சிஓவா, ரெண்டாவது எம்சிகா, மூணாவது லீன்ற ஒரு லேடிக்கு. யாரா அந்த லேடின்னு தேடினா நல்லா லீப் இயர்ல பிறந்த லிசார்டு மாதிரியே ஒருத்தர் இருப்பான்ல டீம்மேட் 1ன்னு, அவன் பொண்டாட்டி தாங்க இந்த லீ. எப்படியும் பொலிட்டீஷியனுக்கும் டீம்மேட் 1ஓட பொண்டாட்டிக்கும் சம்மந்தம் இருக்க போறது இல்ல, ஆனா அவ பேர்ல லேண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா டீம்மேட் 1 பொலிட்டீஷியனுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணி மேபி மிஸ் ஆன ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அவன் என்னமோ பண்ணி பொலிட்டீஷியனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அதுக்காக பொலிட்டீஷியன் இவனை கொடுத்த லஞ்சமா இருக்கும். இதே மாதிரிதான் எம்சிக்கும். பட் இதுலயும் ஒரு உள்கூத்து இருக்குங்க. பொலிட்டீஷியன் லஞ்சமா டீம்மேட் 1க்கு எதையாவது கொடுக்கணும்னா அது சம்பவம் நடந்த 2000லயோ இல்ல அடுத்த கொஞ்ச நாள்லயோ தானே இருக்கணும். ஆனா பொலிட்டீஷியன் இப்போ 2020ல தான் லேண்ட டீம்மேட் 1ஓட மனைவி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கு. இதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கும். டீம்மேட் 1 கடந்த 20 வருஷமா எதையோ சொல்லி பொலிட்டீஷியனை பிளாக்மெயில் பண்ணி பணமா வாங்கிட்டு இருந்தவன் கடைசியா பொண்டாட்டி பேர்ல லேண்டா வாங்கியிருக்கான். இதுக்குள்ள இருக்க மிஸ்ட்ரி இன்னும் தெளிவா தெரியணும்னா அதுக்கு டீம்மேட் 1 வாயை திறக்கணும் இல்லங்க. அவனை லாக் பண்றது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. நம்ம 9வது எபிசோட்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட் போனோட கடையில சில லம்பாடி லேடிஸ் கேம்பிளிங் விளையாண்டு சீனியர் அவங்களை அரெஸ்ட் பண்ணாருல்ல, அதுல ஒரு லேடி டீம்மேட் 1ஓட பொண்டாட்டி. அதுங்க வேற இந்த ஒரு காசு இல்லாம ஜப்பான் காசை வச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சுங்களா. இதையே ஒரு கேஸா போட்டு வேற ஸ்டேஷனுக்கு கேஸை மாத்தி விசாரணைன்ற பேர்ல டீம்மேட் 1 பொண்டாட்டியோட 20 வருஷம் பேங்க் ரெக்கார்ட்ஸ் வாங்கிட்டாங்க. அப்பதானே 20 வருஷமா பொலிட்டீஷியன் இருந்து லஞ்சம் வந்திருக்கான்னு பார்க்க முடியும். இந்த கேப்ல டீம்மேட் 1 அங்க வந்துட்டான். எப்பா அவங்கிட்ட பேசி பேசி போராட முல்லடா, இன்னும் எவ்வளவு நாள் தானே மறைச்சு வைப்ப, இவ்வளவு ஆயிடுச்சு, இப்பவாச்சும் உண்மையை சொல்ல, உன்னால சீஃப் செத்து
கொடுத்துருக்காரா, இன்னமும் நீ இப்படியே தான் இருப்பியான்னு அவனை எமோஷனலா நோன்னதும் அவனும் ஒத்துக்கிறான். சீனியர், நான் பண்ணது ரொம்ப தப்பு தான்டா. ஆனா என் குடும்ப நிலைமை உனக்கு தெரியும்ல, என் பொண்ணை படிக்க வைக்கணும், அதனால வேற வழி இல்லாம பொலிட்டீஷியன்ட்ட நான் லஞ்சம் வாங்கிட்டேன்டா. ஆனா சீனியர் சாவாருலாம் எனக்கு தெரியாதுடா. திடீர்னு சீனியர் நான் நம்ம மெசேஜ் அனுப்பி என்ன பயமுறுத்தினதும் அவன் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறான்னு பொலிட்டீஷியனுக்கு அந்த மெசேஜை மட்டும் தானே அனுப்பி விட்டேன். இப்பெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு டீம்மேட் ஒன் அவன் சைடு நியாயத்தை சொன்னதும், அதை விட எதுக்காக உனக்கு லஞ்சம் கொடுத்தா? அப்ப நாங்க நினைக்கிற மாதிரி உண்மையாகவே கிட்டார் பிக்க பத்தின ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை நீ தான் அவகிட்ட குடுத்தியா? அதை சீனியர் கேட்டதும் அக்டோபர் 16ஆம் தேதி 2000ல நடந்த பிளாஷ்பேக், அதாவது சீனியர் தங்கச்சி காணா போன டேட்டுக்கு அடுத்த டேட்டு. கிட்டார் பிக்கோட ஒரிஜினல் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை டீம்மேட் ஒன் பொலிட்டீஷியன் தான் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கான். அது ஒரிஜினல் வாங்கி வச்சுட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த டூப்ளிகேட்டை இவன் கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லிருக்கு. இவனும் அதை எடுத்துட்டு போய் தான் சீஃப் கிட்ட கொடுத்துருக்கான். சரி, நீ பண்ண வேலைக்கு அது அப்பவே உனக்கு பணம் கொடுத்து முடிச்சிருக்கலாமே, ஏன் 20 வருஷமா உனக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கேன்னு கேட்டா, எல்லாம் நான் பண்ண பிளாக்மெயில் தான், சின்னதா ஒரு கெஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ண, அது விழுந்துருச்சுன்னு இவன் ஒரு உலக மகா ட்விஸ்ட கொடுக்குறான். என்னைக்கோ பொலிட்டீஷியன் டீம்மேட் ஒன்னு கிட்ட பேசுறப்போ எதர்ச்சியா நமக்கு நம்ம பசங்க தாண்டா ஆப்பா இருக்கான்னு சொல்லியிருக்கு. இதை வச்சு டீம்மேட் ஒன் கிட்டார் பிக்கோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை நீ மாத்த சொல்லியிருக்கனா, ஒருவேளை உன் பையன் தான் கல்பிரிட்னு ப்ரூவ் பண்ற எவிடன்ஸ் அதுல இருக்குமோ அப்படின்னு கேட்க போய் தான் 20 வருஷமா பொலிட்டீஷியன் அவனுக்கு காசு கொடுத்துட்டு இருக்கு. சோ டீம்மேட் ஒன் கேட்டது உண்மை தானங்க அர்த்தம். இன்ஸ்பெக்டர் தான் கல்பிரிட்னு தெரிஞ்சதும் சீனியரால ஏத்துக்கவே முடியல. சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்ல தானே இன்ஸ்பெக்டர் இருக்கான். சுத்தியோட அவங்கிட்ட போனவரு, டேய் ஏன் சர்ரா என் தங்கச்சியை நீ தான் கொன்னியான்னு டெரரா கேக்குறாரு. அவனுக்கு தான் எதுவும் ஞாபகம் இல்லையே. கண்டிப்பா நான் இடிச்சது மானாதாண்டா இருக்கும், உன் தங்கச்சியெல்லாம் இருக்காதரா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லடான்னு அவன் அழுவுறான். இத்தனை வருஷத்துல நான் அவனை எவ்வளவு நம்பினேன் தெரியுமாடா. உன்னை பத்தி சந்தேகப்படுற நியூஸ் எல்லாம் என் காதுல எட்டும்போது கூட நான் அவங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்பனா? நீ 4 வருஷம் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்ததை மறைச்ச, நான் கேட்கல. ஓனரோட பொண்ணு காணா போன நைட்டு நீ தான் அவ கூட இருந்த, அது தெரிஞ்சும் நான் அவங்ககிட்ட எதுவும் கேட்கல. இப்ப நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு உங்ககிட்ட கேக்குறேன், தெரியாது தெரியாது தெரியாதுன்னு இதையே தான் சொல்லிட்டு இருக்க. எதுவுமே தெரியாதுன்னா 20 வருஷமா உன் அம்மா ஏன்டா பிளாக்மெயில் பண்றானுங்க? உன் அம்மா ஏன்டா சிஇஓ எம்சி டீம்மேட் ஒன் இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கு? ஆஹா, இது வேலைக்கு ஆகாது. உன்கிட்ட உண்மையை வர வைக்கணும்னா அதுக்கு வேற தான் பண்ணி ஆகணும்னு சீனியர் அவர் தங்கச்சியோட கேஸ் ஃபைலையே அக்கு வேற ஆணி வேற பச்சு வச்சிருக்காரு இல்ல. அதுல இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ அவன் போலீஸ்ட என்னெல்லாம் ஸ்டேட்மெண்டா கொடுத்தானோ அது ஒவ்வொன்னையும் ஒண்ணு விடாம இன்ஸ்பெக்டர் காது மேல ஏறி உட்காந்து கத்திட்டு இருக்க. டக்குன்னு இன்ஸ்பெக்டருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுங்க. 21 வருஷத்துக்கு முன்னால நைட்டு நடந்த பிளாஷ்பேக். சீனியரோட தங்கச்சிக்கு நான் உன்னை பார்க்கணும் உடனே வான்னு மெசேஜ் வந்துதானே அது வீட்டுல இருந்து கிளம்புச்சு. அந்த மெசேஜ் அனுப்புனதே இன்ஸ்பெக்டர் தான். இன்ஸ்பெக்டரும் சீனியரும் எங்க குடிச்சிட்டு மல்லாக பத்துனாங்களோ அங்கதான் சீனியர் தங்கச்சியா வர சொல்லியிருக்கான். ஆனா சீனியர் தங்கச்சி வரப்போ சீனியர் குடிச்சிட்டு மட்டையாயிட்டாரு. இன்ஸ்பெக்டருமே செம்ம போதையில இருந்திருக்கான். உனக்கு தெரியும்லமா, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் படிப்புக்காக யூஎஸ் போறேன், உன்னை வேற தனியா விட்டு போறேன்னு வருத்தமா இருக்கு. போயிட்டு வர வரைக்கும் நம்ம காதல் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அதான் இப்பவே வாயேன் சீனியர்ட்ட போய் நம்ம லவ் பத்தி சொல்றோம் அப்படின்னு உன் போதையில டார்ச்சர் பண்ண. சொல்லலாம் என்னைக்கு நீ உன் அம்மாவுக்கு பயப்படாம எனக்கு மெசேஜ் அனுப்புறியோ அப்ப சொல்லலாம். இப்ப போய் படு, நான் கிளம்புறேன்னு அவ தனியா போயிருக்கா. இவனும் போதையில நான் அவனை நிறுத்துவலாம் நினைக்காதம்மா, போறேன்னா அப்படியே விட்டுருவேன் இப்படின்னு செல்லமா மிரட்டியா அவ கிளம்பிட்டாளா. ஏற்கனவே தலைவனுக்கு செம்ம போதை. இது பத்தாதுன்னு ரூமுக்குள்ள போனவன் சீனியர் தூங்கிட்டு இருக்கான்றத பார்த்துட்டு போதை மாத்திர ஒன்னு எடுத்து போட்டுக்கிட்டு டபுள் டக்கர் கேர் ஆகி எதுக்காக சீனியரோட கிட்டார் பிக்க இவன் எடுத்து வச்சிருந்தானோ சும்மா நச்சு எடுத்து வச்சிருந்திருக்கான். போதையிலேயே அதை பாக்கெட்ல போட்டுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு செம்ம ஃபாஸ்டா வரான். இருக்க போதையில கண்ணுக்கு முன்னால மான் இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. எதிரில என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம சீனியர் தங்கச்சி மேல காரை ஏத்திருக்கான். ஆனா நல்லா பாருங்க, இவன் காரை ஏத்தும் போது சீனியரோட தங்கச்சி தரையில படுத்திருக்கா. ரோட்ல நின்னு வர காருக்கு எதிரில நிக்கல. எப்படியோ இவன் தான் காரை ஏத்திருக்கான். அடுத்து காரை விட்டு இறங்கி அம்மாவுக்கு கால் பண்ணலான்னு போன் எடுக்கிறப்போ பாக்கெட்ல வச்சிருந்த கிட்டார் பிக் தவறி கீழே வந்துருச்சு. இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ஒரு பொண்ணு மேல காரை ஏத்திட்டோம்லாம் ஞாபகம் இல்ல, மான அடிச்சு தூக்கிட்டேன்னு சொல்லி அம்மாவை வர வச்சிருக்கான். இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஞாபகம் வந்து ஒரு வழியா இந்த மர்மத்தை நமக்கும் காட்டி முடிக்கிறானுங்களா. அடுத்த விஷயம் தெரிஞ்சு ஜூனியர் பரபரப்பா இங்க வந்து இன்ஸ்பெக்டரை தேடினா காணோம். எங்கங்க அவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான், அவனை ஸ்டேஷன்ல வச்சு உரின்னு உரிக்கிறது இல்ல, எங்க போனான்னு கேக்குறப்போ அவனுக்கு நேரம் வீட்டுல வச்சு அவன் அம்மா ஆறாவர பாடிட்டு இருக்கோம், அவன் வீட்டுக்கு போயிட்டான்னு சீனியர் அசால்ட்டா சொல்றாரு. நாங்க இத்தனை வருஷம் எது தெரியணுமோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் தான் இதை பண்ணான்னு உண்மையை சொல்லியுமா நீங்க அவனை அப்படியே விட்டீங்க? என்னங்க அவன் மேல உங்களுக்கு அப்படி நம்பிக்கை? அவனை பொரியா வச்சு யாரையாவது பிடிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி அவன் நடந்துக்கலானா, அவன் அம்மாவோட டீம் சேர்ந்து பண்ணக்கூடாது எதையாவது பண்ணிட்டானா, 1000 இருந்தாலும் அவங்க ஃபேமிலிங்க டீம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும் இப்படின்னு ஜூனியர் பொங்குறான். சரிப்பா அவன் கதையை விடு, எனக்கு ஒரு டவுட், ஒன்ன எடுத்துக்கோயேன். உன் ஃபேமிலி ஆளுங்க யாரோ ஒருத்தவங்க நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னு வையேன், நீ அவங்க சைடு இருப்பியா இல்ல நியாயம் பக்கம் இருப்பியா? சில இடத்துல உண்மை தெரிஞ்சாலும் நம்பிக்கை குறையாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு உலக நாயகனையே பீட் பண்ற அளவுக்கு சீனியர் புரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அப்ப சீனியர் ஜூனியர் 2 பேருக்கும் ஒரே டைம்ல மெசேஜ் ரிசீவ் ஆகுதுங்க. மெசேஜை பார்த்துட்டு பக்கத்துல ஓடிட்டு இருக்க டிவி நியூஸை பார்த்தா ஜூனியரோட
அப்பாவான டெபுட்டி கமிஷனரா ப்ரமோஷன் ஆயிட்டாரு. ஆஹா ஆஹா ஆஹா, வாழ்த்துக்கள்ப்பா வாழ்த்துக்கள். ஒரு வழியா உங்க அப்பா கமிஷனர் ஆயிட்டாரு போல. கொரியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளோட பையன் பாப்பனி, அந்த பெருமையோட நடந்துக்கோன்னு சீனியர் சொல்லி எபிசோட் முடியறதுக்கு முன்னால நம்ம மூக்கு நாக்கெல்லாம் வேர்த்து போற அளவுக்கு ஒரு ட்விஸ்டா காட்டுறானுங்க. பிளாஷ்பேக், சீனியர் தங்கச்சியோட ஆக்சிடென்ட் நடந்த பிளாஷ்பேக். இவ இன்ஸ்பெக்டர் கிட்ட கோச்சிக்கிட்டு அங்க இருந்து நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காளா. அப்பதானே ஓனர் கடைக்கார பொண்ணு திமுறா பேசிட்டான்னு சொல்லி அவளை வேனுக்குள்ள இழுத்து போட்டு கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு இருந்தான். இதை எட்டி பார்த்த சீனியரோட தங்கச்சியையும் லாக் பண்ணி உள்ள போட்டவன் கையில இருக்க 10 விரலையும் வெட்டிட்டு பக்கத்துல இருக்க ஒரு வயல்ல கடைக்கார பொண்ணோட பாடியை போடலான்னு இழுத்துட்டு போறான். அந்த டைம்ல வேனுக்குள்ள சீனியர் தங்கச்சி தனியா இருந்திருக்கா. அச்சு லக்கு, தப்பிச்சு ஓடுன்னு அந்த நிலைமையில காப்பாத்த ஆள் இருக்காங்களான்னு சீனியர் தங்கச்சி தேடிட்டு வரப்போ இவளுக்கு எதிரில் பயங்கர ஃபாஸ்டா வந்துட்டு இருந்த ஒரு கார் நிறுத்துங்கன்னு அந்த காருக்கு முன்னால இவ கையை காட்டி நின்னும் இவளை அடிச்சு தூக்குது. அடுத்து கார் ஸ்டாப் ஆகி காரை ஓடிட்டு வந்தாள். காருக்குள்ள இருந்து இறங்குனா யோ 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 யோ, கட்சியில கார் ஓடிட்டு வந்தது டெபுட்டி கமிஷனர் தாங்க. நல்லா உடல் உஷ்ணமான உடும்பு மாதிரி இருந்துகிட்டு இவன் தான் சீனியர் தங்கச்சியை கொண்டிருக்கான். அந்த ஆளோட முகத்தை காட்டி அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. அவனா இவனா எவனா நினைச்சிட்டு இருந்தா கடைசியில டிசி தாங்க சீனியர் தங்கச்சியோட சாவுக்கு காரணமா இருந்திருக்கான். இதை நினைச்சு பாத்தீங்க நீங்க? மதர் ப்ராமிஸா நான் நினைக்கவே இல்லைங்க. ஆனா அந்த ஆள் தான் இந்த தப்பை பண்ணான்றதுக்கான ப்ரூஃபே இப்ப இல்லையே. எதுக்குங்க ப்ரூஃப்? அட்லீஸ்ட் அவன் தான் இந்த தப்பை பண்ணான்னு மேட்ராச்சு தெரியணும்ல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான லீடு கூட இப்ப இல்ல. இப்ப வேற அந்த ஆள் கமிஷனர், அப்புறம் எப்படி அவன் தான் சீனியர் தங்கச்சியை கொண்டான்னு இவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. அதையும் சீக்கிரமா பாத்துருவாங்களா? சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா, பாய்.